गुरुपादुका स्तोत्रम्। अनंत संसार समुद्रदार नौकागिदाभ्यां गुरुभक्तिदाभ्यां वैराग्य साम्राज्यदभूजनाभ्यां नमो नमः श्री गुरुपादुकाभ्यां नमो नमः श्री गुरुपादुकाभ्यां कवित्ववाराशिनिशाकराभ्यां दौर्भाग्यदावां बुधमालिकाभ्यां दूरीकृतानम्रविभक्तिदाभ्यां नमो नमः श्री गुरुपादुकाभ्यां नमो नमः श्री गुरुपादुकाभ्यां नताययो श्रीपतितां समीयुः कदाचिदप्याशु दरिद्रवर्याः मूकाश्च वाचस्पतितां किदाभ्यां नमो नमः श्री गुरुपादुकाभ्यां नमो नमः श्री गुरुपादुकाभ्यां नालीकनिकाशपदाहृदाभ्यां नानाविमोहादिनिवारिकाभ्यां नमञ्जनाभीष्टदधिप्रदाभ्यां नमो नमः श्री गुरुपादुकाभ्यां नमो नमः श्री गुरुपादुकाभ्यां नृपालिमौलिव्रजरत्नकान्ति सरिद्विराजश्जशगन्यकाभ्यां नृपत्वदाभ्यां नतलोकपङ्क्तेः नमो नमः श्री गुरुपादुकाभ्यां नमो नमः श्री गुरुपादुकाभ्यां पापान्तकारार्कपरम्पराभ्यां तापत्रयाहीन्द्रगगेश्वराभ्यां जाढ्याप्तिसंशोषणवाडवाभ्यां नमो नमः श्री गुरुपादुकाभ्यां नमो नमः श्री गुरुपादुकाभ्यां शमादिषड्गप्रदवैभवाभ्यां समाधिदानव्रतदीक्षिताभ्यां रमादवाङ्घ्रिस्थिरभक्तिदाभ्यां नमो नमः श्री गुरुपादुकाभ्यां नमो नमः श्री गुरुपादुकाभ्यां स्वार्चापराणामखिलेष्टदाभ्यां त्वाहा सहायाक्षदुरन्धराभ्यां स्वान्ताच्च भावप्रदभूजनाभ्यां नमो नमः श्री गुरुपादुकाभ्यां नमो नमः श्री गुरुपादुकाभ्यां कामादिसर्पव्रजगारुढाभ्यां विवेकवैराग्यनिधिप्रदाभ्यां बोधप्रदाभ्यां त्रुदमोक्षदाभ्यां नमो नमः श्री गुरुपादुकाभ्यां नमो नमः श्री गुरुपादुकाभ्याम्। ओम श्री व्यासाय नमः। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तः पुनः पुनः निधये सर्वविद्यानां विजशे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ओम सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै
ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இறையருளால் இன்னைக்கு நாம் ஆரம்பிக்க போற டெக்ஸ்ட் ஜீவ யாத்ரா. ஜீவன் அப்படின்னா ஜீவித்துக் கொண்டிருக்கிற மனிதர்கள், ஜீவாத்மா. ஜீவன் தன்னை இந்த சரீரம் என்று எடுத்துக்கொண்டிருக்கிற அந்த ஜீவாத்மா அவனுடைய யாத்திரை. உங்களுக்கு யாத்திரை தெரியும், ஒரு இடத்துல இருந்து புறப்பட்டு ஒரு இடத்துக்கு செல்லுவதற்கு பேரு யாத்ரா. இந்த இத டெக்ஸ்ட் எழுதுனவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சுவாமி ஞானானந்த பாரதி. ஞானானந்த பாரதி அவரு நம்ம தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்தவர் தான். அவர் பிறந்தது பார்த்தீங்கன்னா 1889 வருடம் பிறந்திருக்காரு. அவரோட பேர் கிருஷ்ணசாமி ஐயர். ஒரு பிராமின் குடும்பத்தில் பிறந்தவர். திருநெல்வேலியில தான் வாழ்ந்திருக்காரு. அவர் படிச்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிஏ எம்ஏ முடிச்சுட்டு பிஎல் பண்ணியிருந்திருக்காரு அந்த காலத்திலேயே. அப்புறம் ஒரு லாயர், பிரசிடென்சி காலேஜில் லாயர் படித்து லாயராக ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அப்புறம் இந்த வேதாந்தத்தில் ரொம்ப ஈடுபாடாகி 1966 வருடம் தான் சந்நியாசத்தை ஏற்றுக்கிறார். யாரு எங்க இருந்து சந்நியாசத்தை ஏற்றுக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஸ்ருங்கேரி மடம் இருக்கு இல்லைங்களா, அதுல அப்ப லோக்க குரு ஆக இருந்த அபினவ் வித்யா தீர்த்த சுவாமி. அதாவது அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப இருக்கிற அதுக்கெல்லாம் ஹிஸ் ஹோலினஸ் போடும், இங்கிலீஷ்ல ஹெச்எஸ் சொல்லுவாங்க. அப்படின்னா ஹிஸ் ஹோலினஸ் தான் சொல்லணும், வேற அபினவ்னு சொல்ல மாட்டாங்க. ஹிஸ் ஹோலினஸ் அபினவ வித்யா தீர்த்த சுவாமி. அவருக்குடைய ஃபாலோ, அவர் இறந்துட்டார். இப்ப இல்ல, அவரு ஸ்ருங்கேரி மடத்துல இப்ப அவர் இறந்துட்டாரு. அவருக்கு அப்புறம் வந்தவர் தான் இப்ப இருக்கிற ஹிஸ் ஹெச்எஸ் பாரதி தீர்த்த சுவாமி. அவருக்கு ஜூனியர் தான் இப்ப இருக்கிற நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா, விது சேகர பாரதி சுவாமிகள். அவர் இப்ப இருக்கிற, அவருக்கு அடுத்த ஜெனரேஷன். இப்போ 2 பேர் இருக்காங்க. விது சேகர பாரதியும் இருக்கிறாரு. அதுக்கு முன்னால் இருந்த பாரதி தீர்த்த சுவாமி 2 பேரும் இருக்காங்க. இப்ப இவர் அபினவ வித்யா தீர்த்த சுவாமிகள் இருக்கிற அந்த காலகட்டத்திலும் சரி, வெரி க்ளோஸ் டு அந்த சன்னியாசம் வாங்கி அங்கிருந்தவர். ஸ்ருங்கேரி மடத்தில் ஒரு சன்னியாசியாக தன்னோட வாழ்க்கையை கழித்தவர். அவர் 2 பேருக்கு க்ளோஸா இருந்திருக்கார். ஃபர்ஸ்ட் அபினவ வித்யா தீர்த்த சுவாமிகள் இருக்கும்போது அவர் இருந்தாரு. அதுக்கப்புறம் இப்ப இருக்கிற பாரதி தீர்த்த சுவாமிகளுக்கு அவருக்கு நல்லா தெரியும். அங்கு அவர் இறந்துட்டார். இறந்தது பாத்தீங்கன்னா 1975 தான் இறந்திருக்காரு. அவருடைய சமாதி அதிஷ்டானம் எங்க இருக்குன்னா, மதுரைக்கு பக்கத்துல ஒரு சின்ன கிராமம் மண்ணாடி மங்கலம் சொல்லுவாங்க. அங்க அவருடைய அதிஷ்டானம் இன்னைக்கும் இருக்குது. வருடம் ஒரு தடவை அது குரு இதெல்லாம் பண்ணி எல்லா நைவேத்தியம் எல்லாம் படைச்சு எல்லா முறையோடு அங்க அதிஷ்டானம் அங்க நடைபெற்று கொண்டு அது இருக்கு. இதுதான் இதை பற்றிய யாரு, ஞானானந்த பாரதி. என்ன சொல்றது, ஒரு லாயர். ஆனா தன்னுடைய தொழிலெல்லாம் விட்டுட்டு ஸ்ருங்கேரியில போய் சன்னியாசம் ஏத்துக்கிட்டு ரொம்ப புலமை பெற்றவர். நன்கு சீக்கிரமா சமஸ்கிருதத்தை கத்துக்கிட்டாரு. அவர் சொல்லிக் கொடுக்குற அங்க அவர் குருவாக இருந்து சொல்லிக் கொடுத்தவங்க யாருன்னு பாருங்க. அவருக்கு என்ன எப்பேற்பட்ட குருக்கள், லோக்க குருன்னு சொல்லுவோம். அவர்கிட்ட பாட படிச்சவர். அவர் தன்னுடைய புலமையில் தன்னுடைய திறமை புரிஞ்சுக்கிட்ட விஷயத்தை வச்சு அவர் எழுதின டெக்ஸ்ட் தான் ஜீவ யாத்ரா. இப்போ அவரு என்ன சொல்லும்போது யூஸ்வலா ஸ்ருங்கேரி, உங்களுக்கு தெரியும், ஸ்ருங்கேரிங்கிறது சங்கரனால் நிறுவப்பட்ட ஒரு மடம். 4 ஆசிரமங்களை நம்ம பஜகோவிந்தில பார்த்திருப்போம் டீட்டெயிலா. 4 இடத்துல அவர் மத்துன்னு நிறுவனார். இந்த அத்வைத பிலாசபியை உலக மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துனுங்கிறதுக்காக 4 இடத்துல மடங்களை நிறுவினார் நம்ம பார்த்திருக்கோம் பஜகோவிந்தில. அதுல ஒண்ணுதான் ஸ்ருங்கேரி. இங்க என்ன சொல்றாருன்னா, ஜீவ யாத்ரா அப்படின்னா ஜீவனுடைய வாழ்க்கை பயணம் பற்றி படிப்படியாக கூறுகிறார். இறந்ததுக்கு அப்புறம் கிடையாது, ஜீவனுடைய வாழ்க்கை பயணம் எப்படிங்கிறத படிப்படியா கூறுறார். இதனால உபனிஷத்து சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுத்து சொல்லியிருந்தேன் உபனிஷத்துக்கள். இப்ப வேதத்துக்கு நம்மளுக்கு இருக்கிற ஃபர்ஸ்ட் நமக்கு கொடுத்திருந்தது உங்களுக்கு வேதம் சார்ந்த நூல்கள் கொடுத்திருந்தேன். ஃபர்ஸ்ட் டாபிக் வேதம். உங்களுக்கு தெரியும், ரிவைஸ் பண்ணிக்கலாம். வேதம் என்பது இறைவனோட வாக்கு. அது ரிக் யஜுர் சாமம் அதர்வணமா இருக்கு. ஒவ்வொரு வேதமும் 2ஆ பிரிக்கப்பட்டிருக்கு. பூர்வ பாகத்துக்கு பேரு கர்மகாண்டம், பின்னால் இருக்கிற பகுதிக்கு பேரு ஞான காண்டம் அல்லது உபனிஷத்துக்கள்னு பேரு. அதுக்கப்புறம் அதை பேஸ் பண்ணி எழுதப்பட்டதுதான் ஸ்மிருதி. பகவத்கீதையில அதை பேஸ் பண்ணி எழுதப்பட்டதுதான் பகவத்கீதை. அதுக்கு பேர் ஸ்மிருதின்னு சொல்லுவோம். மனுஸ்மிருதி, பகவத்கீதை, இந்த மாதிரி ஸ்மிருதிகள் சொல்லுவோம். ஸ்மிருனா அதை ஞாபகத்தில் வைத்து, வேதத்தை மறதி ஞாபகத்தில் வச்சு எழுதப்பட்டதுக்கு பேரு ஸ்மிருதின்னு சொல்லுவோம். இறைவனோட வாக்குக்கு பேரு ஸ்ருதி. அதுல இருந்து ஃபாலோ பண்ணி எழுதுனதுக்கு பேரு ஸ்மிருதி.
அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிரந்தங்கள், அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் வரும். கிரந்தங்கள்னா வேதத்தில் சொல்லப்பட்ட விஷயமே தான், இறைவன் சொன்ன விஷயமே தான். பட் மக்களுக்கு ஈஸியா புரியறதுக்காக ஏதோ ஒரு சப்ஜெக்ட் எடுத்து வச்சு, மாயா, பஞ்சகம், ஏதி பஞ்சகம், இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் எடுத்து வச்சு, ஜீவ யாத்ரா, அவனுடைய வாழ்க்கை பயணம் எப்படி போகுது அப்படி இந்த மாதிரி ஒரு சின்ன தலைப்புகள் எடுத்து வச்சு ஒரு ஸ்லோகங்கள் எழுதுறது பேர் கிரந்தம்னு பேர். இப்ப ஜீவ யாத்திரை எங்க வருது? நம்மளோட வேதாந்த நூல்கள்ல கிரந்தம். அது ஸ்ருதி கிடையாது, ஸ்மிருதியும் கிடையாது, கிரந்தம். இதுக்கு வேதாந்தம் சார்ந்த நூல்கள் என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ராமாயணம், மகாபாரதம், இதிகாசங்கள், இதெல்லாம் என்னது? புராணங்கள். அதுவும் என்னதான்? புராணமும் பாத்தீங்கன்னா தொகுத்தவர் வியாசர் தான். அது எதை பேஸ் பண்ணி எழுதப்பட்டது? புராணங்களும் வேதத்தில் சொன்ன கருத்துக்களை பேஸ் பண்ணி எழுதப்பட்டதுதான். ராமாயணம் சரி, மகாபாரதம், இதிகாசங்கள் எதா இருந்தாலுமே அதை பற்றி 18 புராணங்கள், 18 உப புராணங்கள், எத்தனை இருக்கு? விநாயக புராணம், சக்தி புராணம், எத்தனை புராணங்கள் இருக்கு பாருங்க. இதிகாசம்னாலும் சரி, இதிகாசம்னா இப்படி சொல்லப்பட்டது, இப்படி நடந்ததுன்னு சொல்லுவோம். இதிகாசு, இந்த மாதிரி நடந்தது விஷயங்கள் பேரு இதிகாசம். இந்த மாதிரி இதிகாசம், புராணங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா வேதத்தை பேசா வச்சு எழுதப்பட்டதுதான். சோ வேதத்தை புரிஞ்சுக்கிட்டு புராணங்கள் படிக்கிறதுங்கிறது வேற. வேதத்தை விட்டுட்டு வெறும் புராணங்கள் படிக்கிறதுங்கிறது இப்ப குழந்தைகளுக்கு சொல்ற மாதிரி ஒரு அவதாரம் அப்படின்னா, அவர் வந்தாரு, இப்படி கொன்னாரு, போனாரு, வந்தாரு அப்படிங்கிற மாதிரிதான் நம்ம புரிஞ்சுக்க முடியும். எந்த புராணங்கள் நீங்க எடுத்தாலுமே வேதத்தை புரிஞ்சுக்கிட்டு புராணங்களை வெளிக்கொணர்வதுதான் உள்ளதை உள்ளபடி அறிய முடியும். இப்ப அவதாரத்தில் ஒரு தத்துவத்தை எடுத்துட்டீங்கன்னாவே நம்ம பார்த்துருக்கோம் பகவத்கீதையில. அவதார தத்துவம்ங்கிறது அந்த ஈஸ்வர பிரம்ம தத்துவம், ஈஸ்வர தத்துவம். அது எந்தெந்த இடத்துல ஈஸ்வர தத்துவம் பேசுகிறது. கிருஷ்ணருங்கிறது அவதாரம், அது ஈஸ்வரன் அவதாரம் எடுத்து வந்த ஒரு தத்துவம் தான் கிருஷ்ணர். ஆனா சில இடத்துல அவர் ஈஸ்வராகவே நின்று பேசுறது நம்ம பாக்குறோம் பாத்தீங்களா? அப்ப என்ன தெரிஞ்சிருக்கணும்? அந்த வேதத்தோட பேஸ் இருந்து பகவத்கீதையை புரிஞ்சுக்கிறதும், அது உள்ளதை உள்ளபடி புரிந்து கொள்ள முடியும். அதே மாதிரி புராணங்களுமே, நீங்க பகவத்கீதை போக வேண்டாம், புராணங்களும் இதிகாசங்களுமே வேதத்தோட பேஸ் இருந்தாதான் அது கரெக்டா நமக்கு புரியும். ஏன்னா தொகுத்தவர் யாரு? வியாசர். புராணம் நம்ம சொல்லிடுறோம், தொகுத்தவர் யாரு? வியாசர். அவர் வேதத்தை வியாசருடைய இது பாத்தீங்கன்னா, அவர் இல்லைன்னா இன்னைக்கு என்ன ஆகுது? இந்த வேதங்களே ஓரளவுக்கு இல்லாம போயிருக்கும். அவர் என்ன சொல்றது, ஒவ்வொரு ஊரா போய் அந்த காலத்துல இந்தியா ஃபுல்லா, அது அகண்ட பாரதம், மேல ஆப்கானிஸ்தான், இந்த பக்கம் பர்மா, அதெல்லாம் சேர்ந்ததுதான் அவர் காலத்துல இந்தியா. எல்லா பக்கமும் போய் எங்கெங்க என்னென்ன வேதங்கள் ஓதிக்கிட்டு இருக்காங்க எல்லாத்தையும் கொண்டாந்து இப்படி வாங்க முடியாதுங்க. பக்கத்து கடையில போய் ஜெராக்ஸ் போட்டு வாங்கிட்டு வர முடியாது. இப்ப வாட்ட உட்காந்து எழுதணும். ஏன்னா அவன் கொடுக்க மாட்டான், அவன் வேதத்தை கொடுப்பாங்களே நேரம். அது இவர் என்ன பண்ணணும்? உட்காந்து அதை கூட ஹெல்ப் வச்சுக்கிட்டு அதை அவங்ககிட்ட இருக்கிற வேதத்தை பார்த்து காப்பி பண்ணி எல்லாத்தையும் கொண்டாந்து ஒரு இடத்துல வச்சு அதை ஆர்கனைஸ் பண்ணி, அதனாலதான் இன்னைக்கு வியாசருடைய பிறந்த நாளை என்னவா நம்ம செலிப்ரேட் பண்றோம்? குரு பூர்ணிமான்னு செலிப்ரேட் பண்ற காரணமே அவருடைய கான்ட்ரிபியூஷன் இல்லாம இன்னைக்கு நம்ம வேதத்தை படிக்க முடியாது. அந்த அளவுக்கு அவரு புராணங்கள், அது மட்டும் வேதத்தை மட்டும் இல்லைங்க, அதுக்கப்புறம் இருக்கிற புராணங்களை, ஸ்மிருதி எல்லாத்தையும் ஒரு தொகுத்து நமக்கு கொடுத்திருக்கிறார் ஆச்சுங்களா. இது வியாசருடைய பூர்ணிமானால் நம்ம நினைக்கிறத நினைவு கூர்ந்தோம். அவர் இல்லைன்னா இன்னைக்கு ஞானாந்த பாரதி இல்லைன்னா ஜீவயாத்ரா டெக்ஸ்ட்ல இன்னைக்கு நாம அதை சிந்திக்கிறோம்னால முடியாது. இதுதான் வேதமும் வேதம் சார்ந்த நூல்கள். அடுத்தது அவரோட பற்றி குறிப்பு சொல்லியாச்சு, ஆசிரியர் எங்க பிறந்தார் என்ன நம்ம பார்த்தாச்சு. அடுத்தது உபனிஷத்துக்களுக்கும் கிரந்தங்களுக்கும் என்ன வித்தியாசம்? இப்ப நிறைய பேர் கேட்கறது, எங்க எடுத்தோன்னு உபனிஷத்தை நாங்க படிக்கலாம்ல. இப்ப இதெல்லாம் வேதத்தை தான், உபனிஷத்துக்கு தான் மெயின் கான்செப்டா வச்சு இத்தனை டெக்ஸ்ட் வந்திருக்கும் போது நம்ம அதை படிச்சுக்கலாமல்ல. எடுத்தோன்னா நம்ம அதை படிச்சுட்டு இதெல்லாம் ஈஸியா புரிஞ்சுக்கலாமல்ல. ஆனா என்ன பண்ண முடியாது? கிரந்தங்களையும் பகவத்கீதையும் படிக்காமல் வேதத்துக்குள்ள போய் உபனிஷத்துக்களை புரிந்து கொள்ள முடியாது. என்னன்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு சுவாமிஜி அழகான உதாரணம் சொல்லுவார். இப்ப கிரந்தங்கள் என்பது ஒரு சிகப்பு கலர்ல ஒயிட் கலர்ல பூ வச்சு நீங்க மாலையா கட்டும் போது கரெக்டா அழகா கட்டுவோம் இல்லைங்களா? இது சிகப்பு கலர், கொஞ்சம் தூரம் வெள்ளை கலர், பச்சை கலர் வச்சு அழகா நம்ம கோக்கப்பட்ட மலர்களை போன்றது கிரந்தங்கள். ஒரு விஷயத்தை எடுத்து வச்சு அழகா கோக்கிறது, அடுத்து வெள்ளை எடுத்து வச்சு அழகா கோக்கிறது, அப்புறம் மஞ்சள் எடுத்து வச்சு அழகா கோக்கிறது. அது தொடுக்கப்படும் போது ஒரு அழகா ஒரு மாலையாக நமக்கு காட்சி அளிக்கிறது. இது கிரந்தத்தினுடைய அருமை. வேதம் எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு காட்டுக்குள்ள போறீங்க, அந்த மலர்கள் கொட்டி கிடக்குது, எல்லா விதமான மலர்களும் அங்க கொட்டி கிடக்கும் போது அது எப்படி இருக்கும்? அதுதான் வேதம். அப்படி எல்லா கலரும் பூ இருக்கும், ஆனா எல்லாமே எப்படி கிடக்கும்? மேல இருந்து பேர்டு வியூங்கிறாங்களா, அந்த மாதிரி ஃபாரஸ்டுக்குள் கொட்டி கிடக்கிற மலர்களை போய் பாருங்க, அது எப்படி இருக்கும்? எல்லா கலரும் எல்லா அங்கங்க, அது ஒரு அழகு.
அது ஒரு அழகு. அது அழகிலையும் சொல்ல முடியாது, அது இன்னொரு விதமான அழகு. அதுக்கு அதை புரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் நம்ம என்ன பண்றோம், இந்த அழகாக தொடுக்கப்பட்ட மாலையினுடைய அழகை ரசித்து அப்புறம் நம்ம எங்க போறோம், காட்டுப்பூவினுடைய பூக்களுடைய அழகை ரசிப்பதற்கு முடியும் அப்படின்னு அவர் சொல்லுவார். ஸோ என்ன சொல்ல வந்தோம், கிரந்தம்னா ஏதோ ஒரு கருத்து எடுத்து வச்சு டீட்டெயிலா சொல்லும் போது அதுக்கு நமக்கு ஈஸியா புரியும். அப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா கூட்டிட்டு போவாங்க ஆச்சாரியர்கள் நம்மள. ஸ்டெப் பை ஸ்டெப்னா என்னங்க இதுல ஸ்டெப் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அதிகாரித்துவம், ஃபர்ஸ்ட் தர்மத்துக்கு உட்பட்டான வாழ்க்கை. ஃபர்ஸ்ட் எடுத்து என்ன டெக்ஸ்ட் நம்ம நடத்தணும், நீதி சதகம். அங்கதான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கணும். எது, தர்மத்துக்கு உட்பட்டான ஒரு வாழ்க்கை. அதுதான் எங்க கூட்டிட்டு வரும், சாதன சதுஷ்டிய சம்பத்தி குவாலிபிகேஷன் ரெடி பண்ணணும்னா முதல்ல என்ன இருக்கணும், தர்மத்துக்கு உட்பட்ட ஒரு வாழ்க்கை இல்லாதவங்க இந்த பாதைக்குள் நுழையவே முடியாது. காதலியே உங்களுக்கு அந்த சப்தம் கூட ஏறாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சு தர்மத்துக்கு உண்டான வாழ்க்கை எப்படி வாழ்றது, அதுக்கப்புறம் சமாதி ஷட்க சம்பத்தி எப்படி பெறுவது, அந்த முமுட்சுத்துவம், வைராக்கியத்தை எப்படி, விவேகத்தை எப்படி பெறுவது, வைராக்கியத்தை எப்படி பெறுவது, சமாதி ஷட்க சம்பத்தியை, சமம், இந்திரிய அடக்கம், மன அடக்கம், திதிக்ஷா, பொறுமை, இதெல்லாம் உப்பரமை, இது எல்லாத்தையும் எப்படி பெறுவது, இதெல்லாம் சொல்லி அப்புறம் உள்ள வேதாந்தத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் தத்பதம்னா என்ன, ஈஸ்வரனா யாரு, அது ஒரு விளக்கம் இருக்கும். அதுக்கப்புறம் தொம்பதம்னா யாரு, ஆத்மானா என்ன, அதை பற்றி விளக்கம். இது ரெண்டு எப்படி அசிப்பதம், ரெண்டு எப்படி சமமாகும், அதுக்கு அடுத்த விளக்கம். இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப். அப்புறம் ஞானம், அந்த ஞானத்தோட பலன். இப்படி ஒரு ஆர்டரா இருக்கும் கிரந்தத்துல. ஆச்சாரிகள் சொல்ற விஷயம் இன் ஆர்டர். எந்த கிரந்தம் எடுத்தீங்களோ அது ஒரு ஆர்டர் இருக்கும். ஆனா உபனிஷத்துக்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆர்டரை நாம எதிர்பார்க்க முடியாது. இந்த ஆர்டர்லாம் உபனிஷத்துல இருக்காது. எடுத்தோன்னா ஃபர்ஸ்ட் என்ன தெரியுங்களா, ஈஷா வாஷ்யம் இதகும் சர்வம். ஈஷாவாஷ்ய உபனிஷத்து எப்படி ஆரம்பிக்குது, எடுத்தொன்ன ஈஷா வாஷ்யம் இதகும் இதம் சர்வம், இங்க இருப்பது அனைத்தும் இறைவனை தவிர்த்து வேறல்லன்னு ஃபர்ஸ்ட் லைன். எப்படி புரிஞ்சுக்கிறது, ஒரு உபனிஷத்துல நீங்க தைத்திரி ஆரம்பிங்க, எப்படி ஆரம்பிக்குது, ரெண்டாவது வள்ளி பிரம்மானந்த வள்ளி எப்படி ஆரம்பிக்குது, சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம, இப்படிதான் ஆரம்பிக்கும். எடுத்தொன்ன சப்ஜெக்ட். அப்புறம் பாத்தீங்கன்னா திடீர்னு தத்பதம் வரும், சிருஷ்டி பத்தி பேசும்போது தத்பதம். அப்புறம் தொம்பதம் வரும், அடுத்தடுத்து தொம்பதம் ஆத்மா பத்தி சொல்லும். அப்புறம் அசிப்பதம் வரும், திருப்பி சாதனங்கள் என்னன்னு முதல்ல சொல்ல வேண்டிய விஷயம் கடைசியில வரும். வாக் தபஸ் ரொம்ப முக்கியம். இதுல பாத்தீங்க இல்லையா, முண்டக்க உபனிஷத்திலே ஐக்கியத்தை சொல்லி முடிச்சுட்டு அடுத்து என்ன வருது, வாக் தபஸ் ரொம்ப முக்கியம். எங்க சாதனம் எங்க சொல்லப்பட வேண்டிய அது இங்க இருக்கும். இந்த மாதிரி தான் உபனிஷத்தினுடைய அமைப்பு இருக்கும், ஒரு ஆர்டர்ல இருக்காது. அதை அதனாலதான் அதை புரிஞ்சுக்க முடியாதுன்னு சொல்ற ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஒரு ஆர்டரை நம்ம புரிஞ்சுக்க முடியாது. உபனிஷத்து அப்படித்தான், இறைவனோட வாக்கு அது அப்படித்தான் இருக்கும். அதனாலதான் இவங்க என்ன பண்ற, நம்ம இந்த மாதிரி கிரந்தங்கள் ஏன் படிக்கிறோம் கேட்கறீங்க இல்லையா, இந்த கிரந்தங்களை எல்லாம் படிச்சு ஓரளவுக்கு நம்ம செட்டில் ஆனதுக்கு அப்புறம் தான் எடுத்தோன்ன இப்ப சிருஷ்டி பத்தி எடுத்தோன்ன சில உபனிஷங்கள் எடுத்தோன்ன சிருஷ்டி பத்தி பேசும். சிருஷ்டி பத்தி பேசும்போது என்ன நமக்கு புரியும், இறை தத்துவத்தை, தத்பதம், ஈஸ்வர தத்துவத்தை பேசுது. நம்ம ஆர்கனைஸ் பண்ணி உள்ள புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு கொஞ்சம் நாளாகும். அதனாலதான் ஃபர்ஸ்ட் என்ன படிக்கிறோம், கிரந்தங்கள், பகவத்கீதை எத்தனை படிக்கிற, அத்தியாத்ம ராமாயணம் ஆகட்டும், உத்தவ கீதை ஆகட்டும், எத்தனை கிரந்தங்கள், இதெல்லாம் படிக்கத்தான் மைண்ட் ஒரு இதுக்கு வரும், புரிஞ்சு கொள்ற சக்தியை பெறும். அப்ப உபனிஷத்துக்கு போகும்போது எடுத்தோட ஈஷா வாஷ்ய விதகும் சர்வம்னு என்ன சொல்லுது, ஜீவ ஈஸ்வர ஐக்கியத்தை சொல்லுதுங்கிறது நமக்கு புரியும். அதுக்கப்புறம் அதோட மீனிங் நம்ம பார்க்கலாம், கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சோ இதுதான் என்னது, உபனிஷத்துக்களுக்கும் நாம இப்ப பாக்குற அந்த கிரந்தங்கள், ஸ்மிருதி எல்லாமே எடுத்துக்கலாம். ஸ்மிருதி பகவத்கீதை ஆகட்டும், கிரந்தங்கள் ஆகட்டும், புராணம் ஆகட்டும், எல்லாமே தானே படிக்கிறோம். பாகவத புராணம் ஆகட்டும் ஏன் படிக்கிறோம், இதெல்லாம் தான் அது உபனிஷத்துக்களை புரிந்து கொள்வதற்கு உதவி செய்யும். எவ்வளவு நீங்க கிரந்தங்கள் படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு, எப்படி இந்த மேக்ஸ்ல வாய்ப்பாடு, எந்த அளவுக்கு மேக்ஸ் வாய்ப்பாடு தரவோ வச்சிருக்கோமோ, எப்படி அந்த பையன் மேக்ஸ் கடகடன்னு போட்டுறானோ, அதே போல கிரந்தங்கள் நீங்க எவ்வளவு கேட்டு வச்சிருக்கீங்களோ, எவ்வளவு படிச்சு வச்சிருக்கீங்களோ, அந்த அளவுக்கு அங்க உபனிஷத்துக்கள் புரியறது ஈஸியா இருக்கும். அதனாலதான் சொல்றது. அடுத்தது இப்ப இது டெக்ஸ்டுக்குள்ள வர்றோம். மனிதனுடைய வாழ்வையே இவர் என்ன சொல்றாரு, மனிதனுடைய வாழ்வே பயணம். இப்ப என்ன சொல்லலாம், வாழ்க்கை ஒரு இந்த வியாபகாரிக விஷயத்தில் அப்படின்னா டே டு டே லைஃப்ல நீங்க ஒரு யாத்திரை போகணும்னு நினைக்கிறீங்க. ஜீவன் ஒரு யாத்திரை, நாம ஒரு யாத்திரைன்னு ஒரு ஊருக்கு போறோம் அப்படின்னு பிளான் பண்றோம், ஒரு யாத்திரை போகலான்னு முடிவு பண்றோம். அப்போ என்னென்ன ரெடி பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், எது தெளிவு இருக்கணும். 3 பாயிண்ட் தெளிவா இருக்கணும். ஃபர்ஸ்ட் எங்க போறோம், அதுல தெளிவு இருக்கணுமா வேண்டாமா, எங்கு செல்ல வேண்டும்ங்கிறத முதல் தெளிவு. நம்ம எங்க போகணும், சாத்தியம்,
அதுக்கு பேர் என்னது? சாத்திய நிச்சயம். சாத்தியத்தை முடிவு இந்த ஊருக்கு தான் போறேன்னு நிச்சயம் பண்ணிடணும் முதல்ல. சாத்திய நிச்சயம். இப்ப கங்கோத்ரி, கங்கை உருவாகிற இடம் கங்கோத்ரி போறோம் அப்படின்னு பிளான் பண்ணோம் அப்படின்னா கங்கோத்ரி போலன்னு பிளான் பண்றோம். அடுத்தது சாத்திய நிச்சயம் பண்ணிட்டோமா, எங்க போறோன்னு முதல்ல முடிவு பண்ணிக்கிட்டோம். அடுத்து ரெண்டாவது எப்படி போகணும், எப்படி செல்லணும், மார்க்கம் எப்படி போய் அந்த ஊரை ரீச் ஆகணும் தெரியணுமா வேண்டாமா? எந்த வழியா போய் அந்த ஊரை ரீச் ஆகணுங்கிற அந்த மார்க்கம் அறியப்பட வேண்டும். இப்ப நாம கங்கோத்ரி போற பிளான் பண்ணிட்டு ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் ஏறி போந்தோம்னா எங்க போவோம்? வடக்கு போறக்கு பதில் எங்க போயிடுவோம்? தெற்கு போயிடுவோம். ஸோ மார்க்கம் எது வழியா, எந்த ஊர் வழியா, எந்த திசையை நோக்கி, எந்த ஊர்களை கடந்து நம்ம போகணும் அப்படிங்கிறது தெரியணும். இது ரெண்டாவது கண்டிஷன். மூணாவது ஏற்பாடுகள். ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏற்பாடுகள் தயார் செய்ய வேண்டும். என்னென்ன ஏற்பாடுகள்? ட்ரெஸ், இப்ப கங்கோத்ரி போறோம்னா குளிரும், சொட்டர் எடுத்து வச்சுக்கணும். இந்த மாதிரி ஏற்பாடுகள். உடை, அப்புறம் உணவு, சாப்பாடு. அங்க போய் என்ன பண்ண போறோம்? சில பேர் இப்பெல்லாம் கூடவே ஆளை கூட்டிட்டு போயிடறாங்க அங்க போய் சமைச்சு போடுறதுக்கு. இல்ல அங்க போய் எங்கெங்க சாப்பிடுறோம், அங்க என்ன வசதிகள் இருக்குதா, இத்தனை மணி நேரத்துக்கு அங்க போய் ரீச் ஆயிருக்குமே, அங்க உணவு கிடைக்குமா, இது ரொம்ப முக்கியம். ஏற்பாடு, உணவு, உடை, அப்புறம் என்னென்ன பேக் பண்ணி எடுத்துட்டு போறோம். அதை ஒரு பயணி ரெடி ஆகணும். மூணாவது என்ன சொல்லலாம்? அதுக்கு என்ன சொல்லலாம்? அந்த போறவன் பயணி ரெடி ஆகணும். இது ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் எங்க போறோம் சாத்தியம் நிச்சயம், எந்த வழியில போறோம்ங்கிறது நிச்சயம் பண்ணி இருக்கணும். இப்ப நம்மளுடைய வியாபாரிக விஷயத்துல நம்ம போற டூர் எடுத்துக்கலாம். ஒரு ஊர் போய் சேர்ற ஒரு ஊர் போறோம் அப்படின்னா இந்த ஏற்பாடுகள் இருக்கணும். மூணாவது அந்த பயணி என்ன இருக்கணும், என்னென்ன விஷயங்கள் எடுத்து வச்சிருக்கணும், ரெடி ஆயிருக்கணும். அடுத்தது அப்போ அவன் அப்புறம் பிளான், எப்படி அவன் வெற்றி அடைவான், எப்படிப்பட்டவனாக அவன் எப்படி போனா கரெக்டா வெற்றி அடைய முடியும் அது தெரிஞ்சிருக்கணும். இப்ப இத்தனை மணிக்கு இங்க ஆரம்பிக்கணும், அடுத்து இங்க போறோம், என்ன பண்ணணும், அது வெற்றி, அது சாத்தியத்தை போய் அடையிற வரைக்கும் அந்த என்ன எதுக்கு அப்புறம் பண்ணணும், எங்கெங்க போகணும், என்னென்ன பண்ணணுங்கிற அது எப்படி இருக்கணும், எப்படிப்பட்டவனாக அவன் செல்லணும் அது இருக்கணும். அடையானா ப்ரெஷர் மாத்திரை எல்லாம் என்ன பண்ணணும், அங்க போய் ப்ரெஷர் நோய் என்னென்ன அது மாதிரி நம்ம அங்க போய் போயிட்டு திரும்பி வர வரைக்கும் தாங்குற அளவுக்கு என்ன பண்ணிக்கணும், ப்ரிப்பரேஷன். உணவு உடை மட்டுமல்லாமல் இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவையும் நம்ம என்ன பண்ணி வச்சுக்கணும், ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். அந்த மாதிரி இப்போ வாழ்க்கையே பயணம். அடுத்த பாயிண்ட் என்ன சொல்றாரு, வாழ்க்கையே என்னதான், நீ போற ஒரு பயணம், வாழ்ந்துட்டு இருக்கிற என்னதான் ஒரு பயணம். அது சுவாமிஜி அழகா சொல்வார். அதாவது எல்லாரும் ட்ரெயின்ல டிராவல் ஆகி, வாழ்க்கைங்கிறது ஒரு ட்ரெயின் டிராவல் மாதிரி. ஒரு ஸ்டேஷன் வரும்போது பல பேர் உள்ள வராங்க, பல பேர் பிறக்கிறாங்க இந்த உலகத்துல. ஒரு ஸ்டேஷன் வரும்போது பல பேர் இறங்குறாங்க, அவங்க எல்லாம் இறக்குறாங்க. அடுத்த ஸ்டேஷன் வரும்போது பல பேர் உள்ள ஏறுறாங்க. இந்த மாதிரிதான் இந்த யாத்திரையில் நம்ம உலகத்தில் ஜீவித்துக் கொண்டிருக்கிற காலம் வரைக்கும் பாருங்க, பல ஜீவர்கள் உள்ள வராங்க, பல ஜீவர்கள் வெளியிட போறாங்க. அது 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 இட் இஸ் லைக் நம்மளுடைய ஸ்டேஷன் வரும்போது நம்ம என்ன ஆகணும், இறங்கித்தான் ஆகணும். இதுதான் ஜீவனுடைய யாத்திரை. என்னதான் சம்பாரிச்சு எதை நோக்கி நீங்க எவ்வளவு கோடி கோடியா வச்சிருந்தாலும் நம்மளுடைய இடம் வந்த நம்ம என்னதான் பண்ணி ஆகணும், நம்ம காலம் வந்தோன்னா இறங்கித்தான் ஆகணுங்கிற தெளிவோட வாழ சொல்லும். ஏன்னா பேச்சுக்கு நாம இருப்போமா இல்லையான்னு கேட்டாவே பயம் வந்துடுது. ஐயோ இப்படி அபசகுணமா பேசாத, லைஃப் அவ்வளவுதான், என்ன பண்றது. தாமரை இலைமேல் நிற்கிற ஒரு சொட்டு தண்ணீர், குளத்தில் இருக்கிற தண்ணீரில் கிடைக்கிற தாமரை இலைமேல் இருக்கிற ஒரு சொட்டு போலதான் இந்த வாழ்க்கையினுடைய ஆட்டம். எப்படி வேணாலும் அது என்ன ஆகலாம், கீழே விழுகலாம். அதனுடைய நிலை பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவானதா. அந்த மாதிரிதான் என்னுடைய வாழ்க்கையின் முதல்ல திஸ் இஸ் ரியாலிட்டி. உங்களுக்கு கேட்கறதுக்கு பயமாக இருந்தாலும் வலிச்சாலும் இது உண்மை, புரிந்து கொள்ளப்பட வேண்டிய உண்மை. வாழ்க்கை நிலையற்றது ஆச்சுங்களா. ஏன்னா பயணம், இப்ப ஆயுசுக்கு நம்ம பயணமா போயிட்டு இருக்க போறோம், பயணம்ங்கிறது ஒரு முடிவுக்கு வருங்கிறது அந்த தெளிவாய்க்கணும். இப்போ இந்த இவர் என்ன சொல்றாரு, உடல், அந்த பயணத்துல உடல் என்ன பாத்தீங்கன்னா வாகனம். அந்த ஜீவனுக்கு உடல் என்பது என்ன சொல்றாரு, வாகனம். வெஹிக்கிள். இப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம், அந்த ஜீவன் இந்த உடம்பை யூஸ் பண்ணி டிராவல் பண்றான், அப்படிதானே. நம்ம ஒரு ஜீவாத்மா, ஒரு சூக்ஷ்ம சரீரத்தோட வந்த நாம ஒரு ஸ்தூல சரீரத்தை பெற்று நம்ம என்ன பண்றோம், இந்த உடலை வாகனமாக வச்சு டிராவல் பண்றோம். எது இந்த வாகனத்துக்கு என்ன வேணும், ஒரு இந்தனம், ஃபியூயல், எரிபொருள். எரிபொருள் இருந்தா தானே இது ஓடும். எது எரிபொருளுங்கிறாரு, காலம். உன்னுடைய பிராரப்தம் முடிகிற வரைக்கும் ஆயுகு. எரிபொருள் என்னது, ஆயுகு. இத்தனை பிரீத் உள்ள போய் இந்த சரீரத்தில் இத்தனை பிரீத் வெளிவரணும்னு கணக்கு.
அத்தனை பிரீத் உள்ள போயிடுச்சுன்னா திருப்பி போன காத்து வெளியில வராது. இத்தனை கோடி பிரீத். லைஃப் டைம் இஸ் டிசைடட் பை யுவர் பிரீத். லைஃப் டைம் இஸ் டிசைட் நாட் பை மந்த், நாட் பை இயர். இட் இஸ் டிசைடட் பை த பிரீத். எத்தனை பிரீத் உள்ள போகணும் நீங்க கணக்கு எடுத்துட்டு வந்து பிறந்திருக்கிறோமோ அத்தனை பிரீத் உள்ள கடைசி பிரீத் உள்ள போனதுக்கு அப்புறம் அது என்ன ஆகாது, வெளியில வராது. இதுதான் என்னது, நம்மளுடைய காலம் தான். ஃபியூயல், இந்தனம் வச்சுக்கலாம். ஃபியூயல், இந்தனம்ங்கிறது சமஸ்கிருத சொல். ஃபியூயல் அப்படின்னா எரிபொருள். ஆச்சா, இப்போ எதை பத்தி விளக்குறான்னு பாத்தீங்கன்னா, நம்ம இந்த உடல்ல எது சாதனம், எது சாத்தியம் அப்படிங்கிற சொல்றாரு. என்ன விளக்க போறாரு பாத்தீங்கன்னா, இந்த டெக்ஸ்ட்ல எதை விளக்குறாருன்னா, நீ போய் சேர வேண்டிய சாத்தியம், அதுக்கு என்ன சாதனத்தை யூஸ் பண்ணணும். மீன்ஸ் கருவி. சாத்தியம் தாங்க முடிவு, முடிந்த முடிவு, போய் சேர வேண்டிய இடம் சொல்ல பாத்தீங்கன்னா, அது மாதிரி சாத்தியம், அடையப்பட வேண்டியது. மனித சரீரத்தை எடுத்து அடையப்பட வேண்டியது எது, சாத்தியம். எப்படி அடைவது, அது வேணும் இல்லைங்களா? இப்ப இங்கிருந்து கோயம்புத்தூர் போறேன்னா எப்படி போறது, அது தெரிஞ்சா தானே போய் கோயம்புத்தூர் போய் சேர முடியும். அது மாதிரி எது சாதனம், எப்படி, மீன்ஸ் எதன் மூலியமாக, எந்த கருவியின் மூலியமாக நம்ம போய் மனித சரீரம், ஃபர்ஸ்ட் இந்த மனித சரீரத்தை எதற்காக எடுத்துக்கொண்டு வந்திருக்கோமோ, அது எதற்காக இறைவன் நமக்கு கொடுத்து அனுப்பிச்சிருக்காரோ அது சாத்தியம். அதுக்கு எதை மீன்ஸா யூஸ் பண்ணணுமோ அது சாதனம். அது யூஸ் பண்றான் பாருங்க, அவனுக்கு பேர் என்னது, சாதக்கக. இப்ப நான் என்ன பண்றேன், சாதக்கக. சமஸ்கிருதம் சொல்லும்போது சாதக்ககன்னு சொல்லுவோம். அந்த முயற்சி செய்பவன். எதுக்கு சாதக்கக, எதுக்கு முயற்சி பண்றான், அந்த சாத்தியத்தை போய் அடைவதற்கு. எதை யூஸ் பண்றான், சாதனம். இப்ப 3 வேர்டு வந்துருச்சா, சாதக்கக முயற்சி பண்பவன், பண்ணுபவன், சாதக்கக. அவன் சாதனத்தை பயன்படுத்தி சாத்தியத்தை அடையணும். இதுதான் விளக்கப்படுது பின்னால வருகிற ஸ்லோகங்கள். இந்த 3 வேர்டு அவர் சொல்ற வேர்டு, இந்த 3ஐயும் நம்ம இதில் ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் சாதக்கக, சாத்தியத்தை அடையணும்னு முயற்சி பண்றவன் சாதக்கக. அந்த எதை யூஸ் பண்றானோ அதுக்கு பேரு சாதனம். எதை போய் அடைகிறானோ அது என்னது, சாத்தியம். இப்ப இதுல ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்துல பாத்தீங்கன்னா என்ன சொல்றாரு, வாட் இஸ் த சாத்தியம். இந்த 3 வேர்டு சமஸ்கிருத வேர்டாக இருந்தாலும் கொஞ்சம் ஞாபகப்படுத்திங்க. திருப்பி ஒரு தடவை சொல்றேன். எவன் ஒருவன் முயற்சி செய்கிறானோ அவனுக்கு பேர் சாதக்கக. அவன் எதை யூஸ் பண்றானோ அதுக்கு பேர் சாதனம். ஈஸியா ஒரு எக்ஸாம் சொன்னா ஈஸியா புரிஞ்சிடும். இப்ப இங்கிருந்து கோயம்புத்தூர் போறேன்னு நினைக்கிறவன் சாதக்கக. கோயம்புத்தூர் போறேன்னு நினைக்கிறவன், பிக்ஸ் பண்ணவன் சாதக்கக. அவன் கார்ல போனானா கார் என்னது, சாதனம். கோயம்புத்தூர் என்னது, சாத்தியம். இது இந்த 3 வேர்டத்தான் ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்துல எதை பத்தி பேசுறாரு பாத்தீங்கன்னா, எடுத்தோன சாத்தியத்தை பேசுறாரு. சாத்தியம் யாருக்கு சாத்தியம், ஃபார் ஆல் ஹியூமனிட்டி, ஹியூமன் பீயிங்ஸ். மனிதராக பிறந்தவர்கள் அனைவருக்கும் ஒரே சாத்தியம் தாங்க, ஒரே சாத்தியம் தான். அது பாருங்க, அந்த சாத்தியம் என்னங்கிறதுல தெளிவில்லாததுனால நாம என்ன பண்ணிக்கிறோம், சாத்தியத்துல எத்தனை குழப்பம் பாருங்க. நீங்க ஒரு ஸ்கூல் படிக்கிற மாணவனை கேளுங்க, உனக்கு எது சாத்தியம் கேளுங்க. அடையப்பட வேண்டியது எது, 600க்கு 600, 500க்கு 500, இது அவனுடைய சாத்தியமா இருக்குது. படிச்சு முடிச்சு அடுத்தது +1 +2 போனதுக்கு அப்புறம் நீ காலேஜ், இந்த காலேஜ்ல போறது, படிக்கிறது, நீட் எக்ஸாம் எழுதுறது சாத்தியமும் வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் வயசானது, இன்னும் கொஞ்சம் வளர வளர சாத்தியங்கள் மாறிக்கிட்டே இருக்குது. ஏன் மாறிக்கிட்டே இருக்குது, மாற வேண்டியது அது இல்லைன்னு சொல்ல. இதெல்லாம் வாழ்க்கையோட தேவை. நம்ம ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணி வச்சுட்டோம். வாழ்க்கையுடைய சாத்தியம் வேற, வாழ்க்கையோட தேவை வேற. நெசசிட்டிங்கிறது வேற, சாத்தியம்ங்கிறது வேற. சாத்தியம் ஒன்னே ஒண்ணுதான், அதைத்தான் இவர் விளக்குறாரு. ஒரே ஒரு சாத்தியம் தான்ப்பா. மனித சரீரம் எடுத்தவர்கள் அனைவருக்கும் ஒரே சாத்தியம் தான். அதுல போய் சேர வேண்டிய, அடையப்பட வேண்டியது ஒண்ணுதான். ஆனா நம்ம என்ன பண்றோம், அது தெரியாம அதை விட்டுறது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது, வாழ்க்கையில் நீங்க எப்ப கேளுங்க, யாரையாவது ஒருத்தர் கேளுங்க, அவங்கவுங்க சாத்தியத்தை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு மாணவனை கேட்டவனு சொல்லுவான், அதுக்கப்புறம் ஸ்கூல் முடிச்சதுக்கு காலேஜ் போனதுக்கு இந்த காலேஜ் போகணும்பா, இந்த காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் எதிரா சாத்தியம் கேட்டா இந்த வேலை தான் எனக்கு சாத்தியம்பா. சரி, வேலை சேர்ந்துட்டியா, ஓகே, கல்யாணம் சாத்தியம். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் குழந்தை பெறுவதுதான் சாத்தியம். குழந்தை 2 பெத்தாச்சு, அது 2 படிக்க வைக்கிறது தான் சாத்தியம். அதுக்கப்புறம் அதுக்கு கல்யாணம் பண்றதுதான் சாத்தியம். அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு 2 பேரம் பேத்தி. இப்படியே என்ன ஆகுது, சாத்தியம் இல்லது என்ன ஆகும், இந்த அளவுக்கு பணம் சம்பாதிக்கணும் சாத்தியம், இந்த அளவுக்கு டேர்ன் ஓவர் பண்ணணும் சாத்தியம், இவ்வளவு பண்ணிட்டு இருக்கிறேன், அதை இவ்வளவு டேர்ன் ஓவர் பண்ணி இத்தனை கோடியா மாத்தணும் சாத்தியம். 1 2 மனிதர்கள் இருக்கிற சாத்தியம் 1 2 இதெல்லாம் சாத்தியம்னு நினைச்சுக்கிறோம்.
சாத்தியமல்ல. இதெல்லாம் வாழ்க்கைக்கு தேவை. இது புரியாததுனாலதான் வாழ்க்கை ஃபுல்லா எதுல செலவு பண்ணிடுறோம்? வாழ்க்கைக்கு தேவையிலேயே மனிதன் பிறந்து வாழ்ந்து இறக்கிறார். எதை மட்டும் நோக்கி போறோம்? வாழ்க்கையோட தேவை, உணவு, உடை, இருப்பிடம், அதை தேடி போறதுலதான் வாழ்க்கை என்ன ஆயிடுது? முடிஞ்சு போயிருது. எதை தெரியறது இல்ல. சாத்தியம் எதுன்னு யாருக்கு கேட்டாலும் தெரியறது இல்லை. ஏன் எங்க இருக்கோம் நம்ம எல்லாருமே? இதுலயே தேவை. மனிதனுக்கு இதெல்லாம் தேவைங்க. பணம் இல்லாமல் சில பேருக்கு கேளுங்க, இவ்வளவு பணம் சம்பாதிக்கணும். சில பேருக்கு ஒரு வீடு வாங்க. என்னங்க உங்களுடைய சாத்தியம் என்னன்னு கேளுங்க. வீடு வாங்கிட்டா போதுங்க. ஒரு இடத்த வாங்கி வீட்டை கட்டிட்டுனா முடிஞ்சுது. எங்க அதாங்க சாத்தியம். அது தேவை. மனித வீடு வேண்டான்னு சொல்லல. அதெல்லாம் தேவை. தேவையை விட்டுட்டு வான்னு சாஸ்திரம் கூப்பிடலை. வீடு வேணும், இல்ல ஒரு கார் வாங்கணும். சில பேர் பாருங்க, இந்த கார் ஒண்ணு வாங்கிட்டுனா போதும், என்ன முடிஞ்சு போச்சு, என் லைஃபே அதோட முடிஞ்சு போச்சு. சொத்து இந்த ஒரு சொத்தை வாங்கிட்டுனா போதும், இந்த பிளாட்டை வாங்கிட்டா போதும், இந்த பணத்தை சம்பாதிச்சுனா போதும், அல்லது இதெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டா போதும். சில பேர் அதையே சாத்தியம் வச்சிருக்காங்க. எது? உலகம் முத்தா சுத்திட்டு வந்துட்டுனா போதும். உலகத்திற்கு என்னென்ன ஊர் நினைக்கிறாங்களோ அதெல்லாம் போயிட்டு வந்துட்டுனா என்னோட வாழ்க்கை நிறைவு பெற்று விட்டது என்று நாம் நினைக்கிறோமா இல்லையா? அதெல்லாம் என்ன சாத்தியமா? அதெல்லாம் ஆனா அதுதான் அவங்களுக்கு தோணுதே இல்லையா? சில பேர் பாருங்க, என்னென்ன உணவு உலகத்தில் இருக்குதோ தயாரிக்கிறாங்களோ எல்லாத்தையும் டேஸ்ட் பார்த்தோம்னா அதெல்லாம் சாப்பிட்டேன்னு சொல்றதுல ஒரு அதுதான் நான் வாழ்க்கையில் அடையப்பட வேண்டிய சாத்தியம். பேரம்பேத்தி எல்லாம் கண்ணில் பேரம்பேத்தி, அது வயசானவங்க 90 வயசுல கேட்டு பாருங்க, நீங்க அடையப்பட வேண்டியது என்னன்னு கேட்டு பாருங்க. எங்க அதுக்கப்புறம் ஏதாவது இருக்குமா நம்ம கன்ஃபியூஸ் ஆகி கேட்கலாம். கேட்டு பாருங்க, என் பேத்தி கல்யாணத்தை பார்த்துட்டு தான் முடிஞ்சுது, எனக்கு அதுதான் என்னதுக்கு வந்திருக்குது 90 வயசுல. சாத்தியம் ஏன்? ஏங்க ஒரு மனிதனுக்கு இத்தனை சாத்தியமா வரும்? குழப்பம். வாழ்க்கையோட தேவையை நம்ம என்ன பண்ணிட்டோம்? சாத்தியமா வச்சுட்டோம். இப்ப சாத்தியத்துக்கு ஒரு அழகான டெஃபினிஷன் கொடுக்குறாரு. அதாவது என்ன சொல்றாரு? ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, இப்ப சாத்தியம் பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க சென்னையில் இருக்கிறீங்க, இப்ப நீங்க டெல்லி போகணும் பிளான் பண்ணிருக்கீங்க. கோயம்புத்தூர்ல இருந்து போறோம்னு, இல்ல ஈரோட்ல இருந்து போறோம்னு வச்சுக்கோங்களேன். ஈரோட்ல இருந்து போய் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? கோயம்புத்தூர் ஒரு ஃபிளைட்ல போறோம், டெல்லி போறோம் அப்படின்னா என்னென்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் ஈரோட்ல இருந்து கோயம்புத்தூர் போவோம். அங்கிருந்து ஃபர்ஸ்ட் டிக்கெட் வாங்கி அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு கோயம்புத்தூர்ல இருந்து எங்க போவோம்? டெல்லி போறோம் அப்படின்னா, இப்ப நம்ம போற சில பேர் என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம கிளம்பிடுறோம், கோயம்புத்தூர்ல இருந்து ஃபிளைட் எடுத்தாச்சு. அவன் எங்க நிறுத்தினா? நாக்பூர், நடுவில் நாக்பூர்ல நிறுத்துறான்னு வச்சுக்கோங்களேன். நாக்பூர்ல இறங்கினாலும் திருப்பி நம்ம ஏறிக்குவோம். ஏன்? நாம் இன்னும் அடையப்பட வேண்டியது இன்னும் அடையலை. எங்கதான் நம்மளுடைய தேடுதல் நிற்கும்? நம்மளுடைய அடைவதை எங்க அடைவோம்? டெல்லி போய் ஏர்போர்ட்ல இறங்கினாதான் யாத்திரை கம் டு என் எண்ட். பயணம் எங்கு முடிவு பெறும்? சிந்திச்சு பார்ப்போம். இங்கிருந்து கிளம்புறோம் அப்படின்னா கோயம்புத்தூர் போனோன்னே பயணம் முடிஞ்சு போயிருமே? என்ன முடியாது. அங்கிருந்து பிளைட்டை பிடிச்சி மெட்ராஸ் போறோம். மெட்ராஸ்ல கொஞ்ச நேரம் நீங்க இறக்கி இறங்கலான்னா சென்னையில் இறங்கிக்குமா? என்ன அதுவும் கிடையாது. அதுக்கப்புறம் நாக்பூர், இந்த மாதிரி இதெல்லாம் என்னது? அது நம்ம ஏதாவது நம்ம எப்ப அந்த பயணம் முடிவடையும்? டெல்லி, ஈரோட்ல இருந்துட்டு டெல்லி போறோம், எப்போ பயணம் முடிவடையும்? எங்கு சென்று சேர்ந்தால் பயணிக்க வேண்டியது இல்லையோ அதுதான் என்னது? சாத்தியம். அப்படிதானே? டெல்லி போனதுக்கு அப்புறம் நம்ம எங்கேயும் இன்னொரு இடத்துக்கு போலாம் முயற்சி பண்ண மாட்டோம். சோ ஒரு பயணம், அதாவது எதை செய்தால் மீண்டும் பயணம் செய்ய வேண்டியது இல்லையோ, எதை செய்தால் மீண்டும் நம்ம என்ன பண்ண வேண்டியது இல்ல, பயணம் செய்ய வேண்டியது இல்லையோ அதைத்தான் நாம என்ன பண்ணி ஆகணும்? அடைய வேண்டும். இவர் சொல்ற கருத்து அது. இவர் சொல்ற கருத்து அடையணும். பயணம் முடிந்தால் தான் லட்சியம். நம்மளோட லட்சியம் என்னது? அந்த பயணம் முடிஞ்சதுன்னா லட்சியம். மனிதர்களுக்கு சாத்தியம் எது என்று தெரியாதனாலதான் குழப்பம். அதையும் சொல்றாரு. அடுத்தது, அப்ப நம்ம லைஃப்ல அடைதல் சாத்தியம் எதை அடைந்தால் எப்படி பயணம், அதை வச்சு அவருடைய ஜீவ யாத்திரை கொண்டு வர்றார். ஃபர்ஸ்ட் வியாபகாரிக விஷயத்தில் நீங்க டெல்லி போறது எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. அதுல நடுவில் சென்னை வந்தாலும் நாக்பூர் வந்தாலும் நம்ம என்ன பண்ண மாட்டோம்? பயணத்தை ஸ்டாப் பண்ணிட மாட்டோம். அதுக்கப்புறம் பயணம் தொடரும். எப்ப அந்த பயணம் ஸ்டாப் ஆகுது? எதுக்கு மேல நீங்க பயணம் செய்ய தேவையில்லையோ அதோட அந்த பயணம் முடிவடைகிறதா? சாத்தியம் அடைகிற வரைக்கும். அதை போல இப்ப சப்ஜெக்ட் வாங்க. மனிதர்கள் எதை அடைந்தால் அதற்கு மேல் அடைய வேண்டியதுன்னு ஒண்ணு இல்லையோ அதுதான் சாத்தியமாக இருக்க முடியும். பியூட்டிஃபுல் டெஃபினிஷன் given by ஞானானந்த பாரதி. என்ன சொல்றாரு? எதை அடைந்தால் அதற்கு மேல் அடைய வேண்டியது எதுவும் இல்லையோ. ஏன்னா பயணத்தை வச்சுங்க, டெல்லி போய் சேர்ந்துட்டோம்,
அதுக்கப்புறம் பயணம் இல்லை, நீங்க திரும்பி வர்றது அதெல்லாம் வேற மாதிரிலாம் திங்க் பண்ணக்கூடாது. உதாரணத்தை எது கொடுக்குறாங்களோ அந்த பயணம்ங்கிறது எங்க ஸ்டார்ட் ஆகுது, ஈரோடு, அது சென்னை வழியா நாக்பூர் வழியா டெல்லி போயாச்சு. டெல்லி போற வரைக்கும் என்ன ஆகும், பயணம் தொடரும். டெல்லி போனதுக்கு அப்புறம் பயணம் தொடராது. அதுதான், அதை மட்டும் எடுத்துக்கிட்டு வாழ்க்கை கொண்டு வரணும். நான் ரிட்டர்ன் டிக்கெட் போட்டு திரும்பி வந்துடுவேன் அந்த மாதிரி எல்லாம் யோசனை கூடாது. உதாரணம் எதை கொடுத்தாலும் அதை என்ன சொல்ல வராங்களோ அங்க மட்டும் நிக்கணும். அதை போல நீ வாழ்க்கையில் எதை அடைந்தால் ஒரு அடைதல் இல்லைங்களா, அதற்கு மேல் அடைய வேண்டியது இல்லையோ அதுதான் சாத்தியம். இது இஸ் தி டெஃபினிஷன். சாத்தியத்துக்கு அவர் கொடுக்க சாத்தியமாக இருக்க முடியும். அதான் சொன்னேன். இப்ப மாணவர் ஸ்டேஜ்ல ஒண்ணு சொல்றாங்க, கிரகஸ்தா 25 வயசுல ஒரு சாத்தியம், 30 வயசுல ஒரு சாத்தியம், 50 வயசுல ஒரு சாத்தியம், 60 வயசுல ஒரு சாத்தியம், ஏன் 90 இயர்ஸ்ல கூட என்ன இருக்குது, ஒரு சாத்தியம். அது சில பேர் எதுக்காக சொல்றாங்க, அது சில பேர் பாருங்க, கோயிலுக்கு போறோம், புண்ணியத்தை தேடுறேன், அதோட முடிஞ்சு போச்சு வாழ்க்கையில், அது சாத்தியம். பக்தி மார்க்கத்தில் இருப்பவர்களே குழப்பம் தான். கோயிலுக்கு போறேன், அது ஒரு புண்ணியம், ஃபியூச்சர்ல நான் நல்லா இருக்கலாம். சில பேர் பிரச்சனைகள், பிராயச்சித்தத்துக்காக தேவதைகளை தேடி போகுதல், அதே என்னுடைய வாழ்க்கையில் சாத்தியம்னு உட்கார்ந்துடுறோம். அது சாத்தியம் அல்ல. அதெல்லாம் வாழ்க்கைக்கு தேவதை வழிபாடுகள் வாழ்க்கைக்கு தேவை, அவசிய. புண்ணியத்தை தேடுறோம், நம்ம வாழ்க்கையில் வருகின்ற துக்கங்களை போக்குவதற்காக என்ன பண்றோம், பிரேயர் எல்லாம் பண்றோம், பூஜை பண்றோம், புனஸ்காரம், வேதாந்தம் என்ன சொல்றது, இது பாராயணம் பண்றோம், பூஜை பண்றோம், பௌர்ணமி இன்னைக்கு விசேஷங்கள் வழிபாடுகள் எல்லாம் பண்றோம்னா எல்லாமே தேவைக்காக, புண்ணியத்தை சுகத்தை பெறுவதற்காக, துக்கத்திலிருந்து விடுபடுவதற்காக நாம் செய்கின்ற முயற்சி, அது சாத்தியம் ஆகாது. அதைத்தான் அவர் தெளிவு பண்றாரு. இப்ப அந்த மாதிரி மனிதனுடைய தேடுதல் நம்ம அது இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ்லயே பார்த்திருக்கோம். திருப்பி நாம அதை சிந்திச்சுக்கலாம். சாஸ்திரம் என்ன பண்ணுது, இப்படி ஒருத்தர் ஒன்ன நோக்கி ஓடிட்டு இருக்கோம் பாத்தீங்களா. 20 வயசுல ஒண்ணு ஓடுறோம், 30 வயசுக்கு ஒண்ணு ஓடுறோம், 40 வயசுல ஒண்ணு ஓடுறோம், 50 வயசுல ஒண்ணு ஓடுறோம். அப்படி ஓடுதல், தேடுதல். சாஸ்திரம் என்ன பண்ணுது, நீ எதை நோக்கி ஓடினாலும் நாலு தான் எல்லாரும் நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறேன். நம்ம தேடுதல, இத்தனை கோடி மில்லியன் பீப்புளுடைய தேடுதல சாஸ்திரம் அன்னைக்கே 4 வகுத்துருச்சு. 1 அர்த்தம், புருஷார்த்தம். புருஷேன அர்த்தியத்தை, இது புருஷார்த்தம். புருஷனால் தேடப்படுவது, மனிதர்களால் தேடப்படுவது என்னன்னு பாத்தீங்கன்னா 4. 1 அர்த்த புருஷார்த்தம். எதை நோக்கி ஓடுறான், சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். இது உணவு, உடை, இருப்பிடம். இதற்காக ஓடுறோம், தேடுறோம் அப்படின்னா அந்த தேடுதலுக்கு பேரு அர்த்த புருஷார்த்தம். உணவு, உடை, இருப்பிடம். தேடித்தான் ஆகணும், தேட வேண்டாம் சாஸ்திரம் சொல்லல, போய் பிச்சை எடுத்து சாப்பிட்டுக்கன்னு சொல்லல. தேடுதலை பிரிச்சு காமிக்குது, விஷனை மாத்தி காமிக்குது, அவ்வளவுதான். அடுத்தது காம புருஷார்த்தம். மனிதர்கள் அனைவருமே பாத்தீங்கன்னா உணவு, உடை, இருப்பிடம் இருந்தா வாழ்ந்துடலாம். ஆனா அதோடு நிக்கிறது இல்லை. என்ன பண்றோம், இந்திரிய சுகம். அதுக்கு பேர் தான் காம புருஷார்த்தம். இந்திரியங்கள்ல நான் இந்த சுகத்தை பெறணும்னு நம்ம தேடுறோமா இல்லையா, அதுதான் என்னது, ஒரு உணவு எடுத்துக்கங்க, அதிக சுவை. அது இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஒரு கலருக்கு எவ்வளவு முக்கியத்துவம், அதை அழகாக பண்ணணும், அதை எப்படி சர்வ் பண்ணணும், அந்த என்ன சொல்றது 5 ஸ்டார் ஹோட்டல்லாம் பார்த்தா எப்படி அது அந்த ஒரு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் எதுல ஓடிட்டு இருக்குது நம்மள. அதாவது அந்த உணவை எப்படி எவ்வளவு டிஃப்ரெண்டா சாப்பிடலாம், டிஃப்ரெண்ட் டேஸ்ட், டிஃப்ரெண்ட் அழகு, கலரு, இதெல்லாம் முக்கியத்துவத்தை கொடுக்க 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 எங்க நம்ம போறோம், காமம், இந்திரிய சுகம். கண்ணுக்கு பாக்குறதுக்கு அந்த உணவு அழகா இருக்கணும், அது அந்த சர்வ் பண்ற விதம், அந்த உள்ள இருக்கிற என்ன சொல்றது இன்டீரியர்ஸ், இதெல்லாம் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு போகிறோமா இல்லையா. அதெல்லாம் என்னது, பேசிக் நெசசிட்டியை தாண்டின ஒரு இந்திரிய சுகத்தை அனுபவிக்கணும் மனிதன் ஆசைப்படுகிறான். அதுதான் என்னது, காமம். ஒரு உடையாகட்டும், இந்த உடை போட்டு இப்படி போட்டு, அந்த உடை, இந்த ஃபேஷனு, லேட்டஸ்ட் ஃபேஷனு, ஹைஃபை ஸ்டைலு, இதை லேட்டஸ்டா ட்ரெஸ் பண்ணணும், இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் எல்லாம் நினைக்கிறேன் பாத்தீங்களா. உடை, அதுல என்ன உணர்வு நமக்கு இருக்குது, காமம். உடை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்குது, இந்த இடத்துக்கு போனா இப்படித்தான் ட்ரெஸ் பண்ணணும். அது சில லேடிஸ்லாம் அடாடா என்ன சொல்றது, எங்களுக்காட்ட டேஸ்ட் அழகா எது லேட்டஸ்ட் ஸ்டைல் தெரிஞ்சு அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிறதுக்கெல்லாம் எங்களுக்கு அறிவு இருக்கு. நீங்கெல்லாம் இப்படி நீட்டா உங்களுக்கு என்ன நீட்டாவே வர தெரியல அப்படின்னா, நீட் என்ற சென்ஸ் சுத்தமான உடை, சுருக்கங்கள் இல்லாம அயன் பண்ணி போட்டிருக்கோமா, அது நீட்டு நாம நினைச்சுக்கிறோம். அவங்க நினைக்கிறாங்க இந்த இடத்துக்கு, இந்த இன்னைக்கு லேட்டஸ்ட் ஃபேஷனுக்கு இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்தா தான், இந்த மாதிரி வந்தா தான், ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தா தான் எங்களுக்கு அறிவு இருக்கு. உங்களுக்கு அறிவில்லைன்னு சொல்ற கூட்டமும் இருக்கு. கேள்விப்பட்டிருக்கோம், வாங்கி இருக்கிறோம். உங்களுக்கு எல்லாம் இதை பத்தி அறிவில்லை. எது அறிவில்லை நாங்க, எனக்கு எதுக்கு அறிவில்லை நாங்க எல்லாரும், உனக்கு லேட்டஸ்டா ட்ரெஸ் பண்ணிக்கிறதுக்கு, லேட்டஸ்டா ஜுவல்ஸ் போட்டுக்கிறதுக்கு, லேட்டஸ்டா பண்றதுக்கு உங்களுக்கு அறிவில்லை.
அவங்க அந்த அறிவை வச்சுக்கிட்டு என்ன பண்ணினாங்கன்னு தெரியல. நான் என் அறிவை வச்சுக்கிட்டு நான் பாதுகாக்கப்பட்டு விட்டேனுங்கிறது அது எனக்கு தெரியும். இது என்ன சொன்ன உடை. அடுத்தது பாருங்க, இருப்பிடம், வீடு, தங்குற வீடாகட்டும் அல்லது எல்லாத்தையும் என்ன நம்ம தேடுறோம், அதிக சுகம். அதிக சுகம் தேடுறோம் பாத்தீங்களா. இது இந்த தேடுதல் காமம். அதாவது ஃபர்ஸ்ட் புருஷார்த்தம் இருக்கு பாத்தீங்களா, தேடுதல். அது கண்டிப்பாக நீங்க தேடித்தான் ஆகணும். உணவு இல்லாம வாழ முடியாதுங்க, உடை இல்லாம வாழ முடியாது, இருப்பிடம் இல்லாமல் வாழ முடியாது. அதை தேடணும். அடுத்து வருது பாத்தீங்களா காமம். அதுதான் பிரச்சனைக்கு உண்டான இடமே, காம புருஷார்த்தம். அடுத்தது இதை தேடுறோமா, இந்த புருஷார்த்தத்துக்கு பேர் என்னது, காம புருஷார்த்தம். அடுத்தது தர்மம். தர்மம்னா ஃபியூச்சர்ல நான் நல்லா இருக்கணும், அதற்குண்டான புண்ணியங்களை நான் சேர்க்கணும். கோயிலுக்கு போனோமா, பூஜை பண்ணமா, சாண்டிங் பண்ணமா, அந்த குரூப்ல சேர்ந்து இதை பண்றோம், இந்த குரூப்ல சேர்ந்து எத்தனை எல்லாம் சொல்றாங்க. ஆச்சரியமா இருக்குது. இந்த குரூப்ல இந்த இதை படிக்கிறோம், அதை அங்க போய் அதை படிக்கிறது எல்லாம் எதுக்கு பண்றோம், தர்மம். எதற்கு, நல்லா இருக்கணும். அப்ப அவங்களுக்குள்ள என்ன, அப்போ நான் இனிமேல் நல்லா இருக்கணும்னு நினைச்சோம்னா என்ன அர்த்தம், இப்ப நான் நல்லா இல்ல, இதையெல்லாம் பண்ணித்தான் நான் நல்லா இருக்கணுங்கிற உணர்வு உள்ள என்ன இருக்குது, ஐ எம் நாட் ஹாப்பி நவ், ஐ எம் நாட் ஹாப்பி நவ். இதெல்லாம் தப்புன்னு சொல்லலீங்க, அவசியம். ஆனா என்ன உணர்வோடு நீங்க தர்ம புருஷார்த்தத்துக்குள்ள வர்றீங்க, இப்ப நான் சந்தோஷமா இல்ல, கோயிலுக்கு போய் வழிபாடு பண்றது, பாராயணம், பூஜை இதெல்லாம் பண்ண தப்புன்னு சொல்ல. உள்ள என்ன இருக்குது, ஃபீலிங் ஆஃப் இன்செக்யூரிட்டி, பயம். நம்ம ஃபியூச்சர்ல நல்லா இல்லாம போயிருவோமோ, கடைசி காலத்துல எனக்கு என்ன ஆகுமோ ஒரு பயம். அந்த போர்ஸ்ல தான் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், வழிபாடுகள். எதுக்கு, புண்ணியம். புண்ணியம் இருந்தா நான் நல்லா இருப்பேன்ல ஃபியூச்சர்ல, இருக்கட்டும், தவறில்லை. அந்த தேடுதலுக்கு பேரு தர்ம புருஷார்த்தம். அடுத்தது மோக்ஷம். நான்காவது புருஷார்த்தம் மோக்ஷம். மோக்ஷம்னா ஆனந்தமாக இருக்கணும், ஆனந்த பிராப்தி, துக்க நிவிருத்தி. இதற்காக தேடுதல் மோக்ஷம். நீங்க பாருங்க, நாளையும் நீங்க பிரிச்சு, ஆக்சுவலா சாஸ்திரம் நாளா பிரிச்சு காமிக்குது. அந்த மோட்சம்னா ஆத்ம ஞானம், ஆனந்த பிராப்தி, துக்க நிவிருத்தி, இதெல்லாம் உபனிஷத்துக்கள் படித்து நம்ம பெறுகிறோம். மோட்சம் தனி வச்சுக்கோங்க. ஆனா இந்த ஆனந்த பிராப்தின்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, அதுதான் மோட்சம். இது பாருங்க, நீங்க அர்த்தத்தை தேடுறதும் ஆனந்துக்காக. அதாவது அர்த்தம் என்ன, பேசிக் நெசசிட்டிஸ தேடுறது எதுக்காக தெரியுங்களா, நான் ஆனந்தமா இருக்கணும், அதுக்குதான் தேடுறான் மனிதன். காம புருஷார்த்தத்தை எதுக்கு அவன் தேடுறான், நான் ஆனந்தமா இருக்கணும், அதுக்காக தானே தேடுறோம். நான் சுகமா இருக்கணும், நான் ஆனந்தமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தான் உணவு உடையும் தேடுறோம். அதுக்கடுத்து அந்த காமம், இந்திரிய சுகத்தை எதுக்கு நம்ம தேடுறோம், நான் நல்லா இருக்கணும், இதை அனுபவிச்சா நான் நல்லா இருப்பேன், அதை அனுபவிச்சா நல்லா இருப்பேன், இதை சாப்பிட்டா நல்லா இருப்பேன், இந்த ட்ரெஸ் போட்டா நல்லா இருப்பேன், இந்த இடத்துக்கு போனா நல்லா இருப்பேன், இங்க தங்குனா நல்லா இருப்பேன். நான் ஆனந்தம், ஆனந்தம். அதத்தான் அந்த வழியில் தேடுகிறோம். ஃபர்ஸ்ட் எப்படி தேடணும் நம்மளுடைய ஆனந்தத்தை, உணவுடைய இருப்பிடம் மூலமாக ஆனந்தம் கிடைக்குமா, காமத்தை தேடுனா ஆனந்தம் கிடைக்குமா, கோயில் வழிபாடுகள், பூஜை, தர்மம், தானம், தர்மம் இதெல்லாம் பண்றமே எதுக்கு, நான் ஆனந்தமாக இருக்கணும், அதுதானே. எதுக்கு புண்ணியம், நான் ஆனந்தமாக இருக்கணும், அதுக்காக என்ன பண்றோம், தர்ம புருஷார்த்தம். சோ ஆக்சுவலா நாளா பிரிச்சிருந்தாலும் அனைவரும் தேடுவது ஆனந்தத்தை தான். மோட்சமேவ புருஷார்த்தம். சாஸ்திரம் ஒரே வேர்டு போடும். எல்லா மனிதர்களுக்கும் தெரிஞ்சாலும் தெரியலினாலும் மோட்சம் ஏவ புருஷார்த்தம். ஒவ்வொரு மனிதனும் ஆனந்தத்தை தான் தேடுகிறான். அவனுடைய தேடுதல் அனைத்தும் எதை நோக்கி போகுது, நீங்க பணம் தேடுறீங்க, எதுக்குங்க பணம், துக்கத்தில் இருக்கா, யோசனை பண்ணி பாருங்க. பணம் தேடுதல் எதுக்கு, ஆனந்தமாக நான் இருக்கணும். கல்யாணம் பண்ணி குழந்தைகள் பெற்றுக்கிறோம் எதுக்கு, நான் ஆனந்தமாக இருக்கணும். எல்லாமே என்னது, பேசிக்கா ஒரே புருஷார்த்தம். அதனால சாஸ்திரம் சொல்லு, உனக்கு ஒரே புருஷார்த்தம் தான். புரியறதுக்காக நம்மளுக்கு நாளா பிரிச்சு காமிக்கிறதே தவிர ஃபைனலா ஒவ்வொருவரும் தேடுவது ஆனந்தத்தையே. அத ஃபர்ஸ்ட் எடுத்துன வேர்டு ஆரம்பிக்குது, நித்யானந்த சுகம். வேர்டு ஃபர்ஸ்ட் வேர்டு அந்த ஆனந்தத்தை தான் டச் பண்றாரு. அதனால இன்ட்ரோடக்ஷன் இப்படி போயிட்டு இருக்குது, புரிஞ்சுங்களா. ஒவ்வொருவரும் தேடுவது எதைத்தான், ஆனந்தத்தை, உண்மையில் சுகத்தை வேண்டித்தான். என்ன சொல்லலாம், ஆனந்தம். அந்த வேர்டு ஆனந்தம் போட்டுக்கலாம், சுகம்னு எடுத்துக்கலாம் தமிழ்ல. ஒவ்வொரு மனிதனும் உண்மையில், அது தெரியல ஆனா உண்மையில் சுகத்தை, ஆனந்தத்தை வேண்டித்தான் மனிதன் எல்லாவற்றையும் தேடுகிறான். சோ எல்லா மனிதனுடைய புருஷார்த்தம் என்னதான், சாத்தியம் எடுத்துக்கலாமா, எஸ். ஒவ்வொரு மனிதனுடைய சாத்தியம் அடையப்பட வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா ஆனந்தம். Anybody can negate me?
சாத்தியம் இல்லை, எங்களுக்கு வேற ஏதாவது இருக்குன்னா சொல்லுங்க. லெட் அஸ் டிஸ்கஸ் அபவுட் தட். எல்லா மனிதனுடைய சாத்தியம் ஒன்றே. அதுக்கு வேர்டு தான் மோட்சம் போட்டோம். உண்மையில் பிராக்டிக்கலா எதை தேடுறோம்? சாத்தியம், ஆனந்தம். ஒரு பையனை கூப்பிட்டு எதுக்கிட்டா படிக்கணும்னு கேட்டு பாருங்க. படிச்சா வேலைக்கு போனா, சம்பாரிச்சா பணம் நல்லா இருக்கும் இல்லையா? பிசினஸ் பண்றவங்களுக்கு கேளுங்க, பணம் சம்பாதிக்கணும். ஏன் பணம் சம்பாரிச்சா சந்தோஷமா இருக்கு. சோ எல்லாத்துடைய உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலையோ இப்ப நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நம்மளுடைய சாத்தியம். ஒவ்வொரு ஹியூமன் பீயிங்கோட சாத்தியமும் என்னதான்? ஆனந்தம். இதுல யாருக்கு என்ன வரக்கூடாது? டவுட்டே கிடையாது. ஏன்னா யாராவது நான் வந்துங்க எப்பவுமே துக்கமா இருக்கிறது தான் சந்தோஷப்பட, துக்கமா இருக்கிறதா எனக்கு பிடிக்கும், அந்த துக்கமாக இருக்கிறக்காக இதை தேடுறேன். ஏதாவது இருக்காங்க அப்படி? ஐ வாண்ட் டு பி துக்கி, ஐ வாண்ட் டு பி ஆல்வேஸ் துக்கி. இப்படி யாராவது இருக்காங்களா? என்ன எப்பவுமே நான் துக்கமா இருக்கணும். ஸோ ஐ எம் இன் சர்ச் ஆஃப் எஜுகேஷன், இன் சர்ச் ஆஃப் மணி, இன் சர்ச் ஆஃப் ஃபேமிலி. யாராவது சொல்ல முடியுமா? ஸோ என்னதான் தெளிவாயிடுச்சு. இப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டோம். என்னன்னு இப்போ நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம்? ஒவ்வொரு மனிதனுடைய சாத்தியம் ஆனந்தம். அத ஒருத்தர் பணத்துல தேடலாம், ஒருத்தர் வீடு மூலியமாக ஆனந்தத்தை தேடுறாங்க, ஒருத்தர் குடும்பம் மூலியமா ஆனந்தத்தை தேடலாம், பணம் மூலியமா. வெவ்வேறு பொருள்களை கையில வச்சுக்கிட்டாலும், எத்தனையோ நம்ம வச்சுக்கிட்டு இருந்தாலும் எதை தேடுறோம்? ஆனந்தம். அதுதான் ஃபர்ஸ்ட் பாடல்ல அவர் எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. ஒவ்வொரு மனிதனுடைய தேடுதல் எங்க போய் நிக்குது? ஆனந்தம். அதான் அவர் சொல்றாரு. இப்ப அந்த ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்தை படிச்சுட்டு நம்ம போலாம். ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் ஒரு அழகான ஸ்லோகம். ஜீவயாத்ரா. நித்யானந்த சுகம் பதம் சுவிமலம் பிராப்தும் சமீகாயுதாக சர்வே ஜன்ம பிருதஸ் சதா வியசனினஹ. கிசு போட்டுக்கலாம். வியசனினஸ் தஸ்தான மார்கணே ஏவம் சத்யபி சாத்ய சாதனயுகம் சம்யங் ந ஜானந்தி தே ந ப்ராப்தா அதுனாபி சௌக்கிய பதவி ஸ்வாபீஷ்டரூபாம் யதஹ. திருப்பி படிக்கிறேன். நித்யானந்த சுகம் பதம் சுவிமலம் பிராப்தும் சமீகாயுதாக சர்வே ஜன்ம பிருதஸ் சதா வியசனினஸ் தஸ்தான சம்மார்கணே ஏவம் சத்யபி சாத்ய சாதனயுகம் சம்யங் ந ஜானந்தி தே ந ப்ராப்தா அதுனாபி சௌக்கிய பதவி ஸ்வாபீஷ்டரூபா யதஹ. ஃபர்ஸ்ட் வேர்டு நித்யானந்த சுகம் பதம். புரிஞ்சுங்களா? எங்க ஆனந்தம் சாத்தியம் ஆனந்தம்னு முடிவு பண்ணிட்டு நாம இந்த ஸ்லோகத்துக்குள்ள வரோம். நித்யானந்த சுகம். அதுல பாருங்க, அதுல ஒரு வேர்டு முன்னால வருது. சுகம் தான் சாத்தியம். ஆனா அங்க என்ன வேர்டு போடுறாரு? நித்தியம். There is a lot of difference between சுகம், நித்திய சுகம், நிலையான சுகம். தமிழ்ல சொன்னோம்னா நிலையான சுகம். சுகம் பதம், நித்தியமான ஆனந்தம் தான். பதம்னு என்னங்க? நாராயண பதம் சொல்ல பார்த்தீங்களா? அடையப்பட வேண்டியது பதம். சாத்தியம் ஃபர்ஸ்ட் எடுத்து என்ன சொல்லுகிறாரு? மனிதனுடைய சாத்தியம் சுகம். சுகம்னாலும் நித்தியமான சுகம். இப்போ வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் சுகம்? ஏன் அவர் நித்தியம்ங்கிற வேர்டு போடுறார்? இப்போ ஏன்னா சுகம்ங்கிறது இப்ப நமக்கு பல இடத்துல நம்ம சுகத்தை அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். சுகம் அனுபவிக்காமல் இல்ல. சாப்பிட்டு முடிச்சோம், வயிறு நம்பிச்சுன்னா சுகம். அங்கிருந்து ஆரம்பிக்க. சாப்பிட்டோம், ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தோம், சுகம். எல்லாமே என்னதுதான்? சுகம் சுகம் சுகம். ஆனா இவர் சொல்ற சுகம் என்ன சொல்றாரு? ஏன்னா அந்த சுகம் பாருங்க, அது விசாரம் பண்ணி பார்க்கலாமே. விஷய சுகம் சொல்வது பேர் விஷய சுகம். நித்தியானந்த சுகத்துக்கு ஆப்போசிட் என்னது? ஆப்போசிட் என்னது? விஷய சுகம். விஷயம்னா ஒரு பொருள்கள் மூலியமாகவோ, ஒரு நபர் மூலியமாகவோ, ஒரு அனுபவத்தின் மூலியமாகவோ எனக்கு ஒரு சுகம் கிடைச்சுக்கிட்டு தான் இருக்குது. நான் அதை அனுபவிச்சுக்கிட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். ஆனா அதெல்லாம் டெம்பரரி, வெரி டெம்பரரி. காலையில பச்சுது, சாப்பிட்டோம், சுகத்தை அனுபவிச்சோம், முடிஞ்சு போச்சாங்க. அந்த சுகம் எவ்வளவு நேரம்? மத்தியான பசி வர வரைக்கும் தான். முடிஞ்சு போச்சா? எல்லாமே என்னது? நீங்க எந்த சுகத்தையும் நீங்க விசாரம் பண்ண ஆரம்பிச்சு பாருங்க.
எல்லாமே என்னதான் டெம்பரரி. ஒரு வீடு கட்டுறோம் ஏங்க, அதுதான் ஆயுசுக்கு சந்தோஷம் நினைச்சுக்கிறோம். உள்ள வந்து ஒரு 6 மாசத்துல தெரியும் என்னென்ன பிரச்சனை அந்த வீட்டுல. இன்ஜினியர் இந்த தப்பு பண்ணிட்டாரு, அந்த தப்பு பண்ணிட்டாரு, எத்தனை பிரச்சனை வருது. இட் கேனாட் கிவ் யூ த பெர்மனன்ட் ஹாப்பினஸ். என் வீடாகட்டும், ஒரு எது வேணா நீங்க எடுத்துக்கங்க, எதுவுமே உங்களுக்கு நித்தியமான சுகத்தை கொடுக்க. ஆனா நாம நினைச்சுக்கிட்டு தேடுறது, என வீடை கட்டிட்டுனா எனக்கு ஒரு நித்தியமான சுகம், ஆயுசுக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் நல்லா இருப்பேன்னு நாம நினைச்சுக்கிறோம். ஆனா உள்ள போனா தானே தெரியுது என்ன பிரச்சனைன்னு. சோ எதுவுமே என்ன கிடையாது. நம்ம தேடுகின்ற நபர்களாகட்டும், நம்ம அனுபவிக்கிற அனுபவங்கள், சாப்பிடுறதுல எக்ஸ்பீரியன்சஸ் ஆகட்டும், அல்லது ஆப்ஜெக்ட்ஸ், வீட்டுக்கு இதை வாங்கினா, பீரோ வாங்கினா, செல்போனா, ஏசி மாட்டினா, ஃப்ரிட்ஜ் வாங்கினா, அது வாங்கினா, இது வாங்கினா, சுகம் சுகம் தேடுறவே. ஏசி வாங்கி மாட்டிட்டா சுகமா தூங்குறமா என்ன? இல்லையே. அப்ப என்ன அர்த்தம்? எல்லாமே என்னது? டெம்பரரின்னு முதல்ல புரிஞ்சுக்கிறது வேதாந்தத்துடைய ஹைஜெக்ட். அதே பாதி. ஏன்னா எல்லாமே என்னதான் டெம்பரரி, ஒரு சுகத்தை கொடுக்கும். நீங்க போக வேண்டான்னு சொல்லலீங்க. வேதாந்த படிக்க வந்தா இதுக்கு பின்னால போகாதுன்னு சொல்லல. விசாரம் பண்ணி பாருங்க. இத்தனை நாள் அனுபவிச்சமே, இத்தனை வாங்கி போட்டமே, இத்தனை உறவுகளை நம்ம சம்பாதிச்சமே, இத்தனை அனுபவங்கள் அனுபவிச்சமே, இத்தனை பணம் சம்பாதிச்சமே, என்ன கிடைச்சதுன்னு சிந்திச்சு பார்க்கணும். நித்தியமான சுகம் எதுங்க? நித்தியமான சுகம் இப்ப இதெல்லாம் டெம்பரரி நீங்க சொல்றீங்க. எது நித்தியமான சுகம்னா, எந்த ஒன்றை நீங்க அடைஞ்சீங்களோ அதற்கப்புறம் சுகத்தை நாடி நீங்க வெளியில போகல. அதுதானே நித்திய சுகம். நல்ல யோசனை பாருங்க. ஒரு பொருள் உங்களுக்கு நித்திய சுகத்தை கொடுத்துருச்சா கொடுக்கலையான்னு எப்படி தெரியும்? இந்த பொருளை வாங்கினேன், அதுக்கப்புறம் நான் வேற பொருளையே நான் தேடி போகல, எனக்கு அது நித்தியமான சுகத்தை கொடுத்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம சுகத்தை தேடக்கூடாதுல்ல? அதுதான் நித்தியமான சுகத்தை கொடுத்துருச்சுல்ல. அப்ப ஏன் நான் மறுபடியும் தேடுறோம்? சோ என்ன தெரியுது? அந்த பொருள் ஒரு டெம்பரரியான சுகத்தை கொடுத்துட்டு அது போயிடுச்சு. அந்த உறவு ஒரு டெம்பரரியான, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு உறவுகள் டெம்பரரியான சுகத்தை கொடுக்கும், அவ்வளவுதான். இட் கேனாட் கிவ் யூ த பெர்மனன்ட் சுகம். அப்ப இதுல இருந்து மாறுபட்டது. முதல்ல நாம அனுபவிக்கிறது அனித்திய சுகம் சொல்லலாம், டெம்பரரி சுகம். அது எதில் மூலியமாக வந்தாலும், ஏன்னா உலகம் என்னது? மித்தியா. அதுல இருந்து வர்றது உங்களுக்கு எப்படி ஒரு பெர்மனன்டான சுகத்தை கொடுக்க முடியும்? ஆனா நம்ம தேடும் போது அப்படி தேடுறோம். இது வந்து எனக்கு ஒரு நித்தியமான சுகம். ஏன்னா நம்ம தேடுதல் என்னது? நித்திய சுகத்தை தேடுறோம். ஆனா எதை தேடி, எது நித்திய சுகத்தை கொடுக்குன்னு தெரியாமல் அனித்திய வஸ்துக்களை நாடி அது பெர்மனன்டான சுகத்தை கொடுக்குன்னு அதை தேட போக போக உயிருடுற வரைக்கும் தேடுறோம். எந்த சாக போற 90 வயசு வாழ்ந்த மனிதனை கூப்பிட்டு கேளுங்க, நித்தியானந்த நித்திய சுகத்தை அவர் பெற்றிருப்பாரனா? பெற்றிருக்க வாய்ப்பு இல்லை. எதுல ஓஞ்சிச்சாரு அவரு? ஓஞ்சிருப்பாரு. இதுல சுகம் கிடைக்கும், இதை வாங்கினா சுகம். இது சோ மனிதன் தேடுவது, புரிஞ்சுக்குங்க, நித்திய சுகத்தை தான் நம்ம தேடுறோம். இதை தேடிட்டுனா இதுக்கு மேல நம்ம எதையும் தேடக்கூடாத ஒரு சுகத்தை தான் தேடுறோம். ஆனா சரியான அறிவு இல்லாததுனால நம்ம எதை தேடுறோம்? அனித்தியமான பொருள்கள். இந்த உலகத்தில் இருக்கிற உறவுகள் ஆகட்டும், ஆப்ஜெக்ட் ஆகட்டும், அனுபவங்கள் ஆகட்டும், இது எனக்கு நித்திய சுகத்தை கொடுத்துருமா? கொடுக்கலையா? அடுத்தது தேடு. இது எனக்கு நித்திய சுகத்தை கொடுக்குமா? இல்லையா? அடுத்தது தேடு. இப்படி உயிருடுற வரைக்கும் நாம் ஏன் தேடுகிறோம்? ஏன்னா தேடுதல் ஓய்வதில்லை. ஏன்னா நான் தேடுறது நித்திய சுகம், எனக்கு கிடைக்கிறது அனித்திய சுகம். சோ தேடுதல் ஓய்வது இல்லை. சோ இப்ப எங்க வரோம்? இவர் போட்டிருக்க வேர்டு நித்திய ஆனந்த சுகம். நித்தியானந்த சுகம், ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சுகம் நித்தியம். அது என்ன சொல்ற? அதை அடைஞ்சிட்டோம்னா திருப்பி நம்மளுடைய சுகத்துக்காக வேற எதையும் தேட வேண்டிய அவசியம் இல்லை. இதுலதான் எல்லாரும் பயந்துக்கிறது. ஏது ஆத்ம ஞானத்தை பெற்றுட்டான்னு வச்சுக்கோங்களேன், அது அப்புறம் அவங்க வந்து குடும்பம் எதையும் பொருள் தேட மாட்டாங்க, எதுக்கு ஆசைப்பட மாட்டாங்க, குடும்பத்துக்கு ஒட்டு வர மாட்டாங்க, குழந்தை குட்டியெல்லாம் விட்டுருவாங்க. அந்த பயம் வந்தது காரணம் இந்த அர்த்தத்தை தவறாக புரிந்து கொண்டது. அந்த ஞானத்தை பெற்றதுக்கு நித்தியானந்த சுகம்ங்கிறது ஞானம்ங்க. அந்த சுகம் அந்த பெற்றதுக்கு அப்புறம் என்ன, எதற்காக தேட மாட்டோம்? இதை தேடித்தான், இந்த பொருள் வந்துதான் எனக்கு சுகம் தரணுங்கிற எண்ணம் இல்லை. தேடுவார்கள். ஞானியும் கர்மத்தை செய்து கொண்டுதான் இருப்பார். அவரும் ஒரு பக்கம் போயிட்டு தான் இருப்பார், அதையும் ஒரு கர்மத்தை செஞ்சுட்டு தான் இருப்பார். நித்தியானந்த சுகத்தை பெற்றவர் பேர் என்ன? ஞானி வச்சுக்கலாம். ஆத்மாவை பற்றிய ஞானத்தை பெற்றவர் யாரு? ஞானின்னு வச்சுக்கலாம். அவரும் எதை உங்களை வெளியிலிருந்து பாக்குறதுக்கு அவரும் எதையோ சுகத்துக்காக தேடுற மாதிரி தெரியும். ஆனா டிஃபரன்ஸ் பிட்வீன் ஞானி அண்ட் அஜ்ஞானியோட தேடுதல் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஞானத்தை, நித்தியானந்த சுகத்தை, இந்த ஞானத்தை பெற்றவர், மோட்சத்தை பெற்றவர், ஆனந்த பிராப்தியை பெற்றவர் ஒரு பொருளை தேடுறாருன்னா அவருக்குள்ள மனதில் ஒரு மாற்றம் இருக்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பொருளை நான் என்னோட சுகத்துக்காக தேடவில்லை,
இந்த பொருள் வந்துதான் நான் சுகம் அடையணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை. ஆல்ரெடி அகம் பூர்ணக, ஆல்ரெடி அகம் பூர்ணக. இந்த சுகத்தின் எந்த சுகத்தில் இருக்கிற நான்? பிரம்மானந்த சுகம், ஆத்மானந்த சுகம், நித்திய சுகத்தில் இருக்கிற நான் இந்த பொருள் அடைஞ்சு, இந்த உறவுகளை அடைந்து, இந்த என்ன சொல்றது, எதை அடைந்து அது வந்ததுக்கு அப்புறம் தான் நான் நிம்மதியாக வாழ முடியுங்கிற கணக்கு அவருக்கு கிடையாது. ஆல்ரெடி அகம் பூர்ணக, நித்திய சுகத்தினுடைய இதில் இருக்கிறவர். அந்த பொருள் அடையிறாருன்னா அந்த பொருள் அடையும் போதும் அடையலினாலும் அவர் மனதில் எந்த விதமான நோ டிஸ்டர்பன்ஸ். ஏன்னா அவர் எதை தேடி போல அந்த பொருளை? சுகத்துக்காக அவர் அந்த பொருளை தேடி போகலை, ஆனந்தத்துக்காக அவர் பொருளை தேடலை. பொருளை தேடி இருப்பார், ஆனந்தத்துக்காக தேடல. ஏன் அவருக்கு என்ன தெரியும்? அகம் ஆத்மா ஆனந்த சொரூபகன், அதுல போய் நின்றதுனால அவர் தேடும் போது உங்களுக்கு என்ன தோணும்? அவரு தானே தேடிட்டு இருக்கிறாருன்னா அவர் மனதில் இருக்கிற குறையை நீக்குவதற்காக பொருளை தேடல. ஆனா இந்த ஞானத்தை பெறாத அஞ்ஞானி என்னன்னு பொருளை தேடுறான்? இந்த பொருள் வந்தா என்னை நிரப்பிடுமோ, இந்த பொருள் எனக்கு நித்திய ஆனந்தத்தை கொடுத்துருமோ, இந்த பொருள் எனக்கு நித்திய ஆனந்தத்தை கொடுக்குமோங்கிற மனதில் தான் ரெண்டு பேத்துக்கு ஒரு மாற்றம். அப்ப தேடும் போது என்ன நடக்குது? இந்த பொருள் எனக்கு நித்திய ஆனந்தத்தை கொடுக்குன்னு ஒரு தேட போக அந்த பொருள் வல்லிங் போது மனம் வலிக்குது. ஞானி பொறுத்த வரைக்கும் அந்த பொருள் வந்தாலும் சரி, வல்லினாலும் ஓகே, he will not be disturbed. பட் அஞ்ஞானி எந்த மைண்ட் ஆட்டிடியூட்ல தேடுறான்? இந்த பொருள் வந்துதான் எனக்கு சுகத்தை கொடுக்கும், நித்தியானந்தத்தை அவன் தேடுறான். ஆனா அந்த பொருள் எனக்கு நித்திய சுகத்தை கொடுக்குன்னு தேடுறான். எப்ப அந்த பொருள் எனக்கு நித்திய சுகத்தை கொடுக்குறேன்னு கண்டுபிடிக்கிறானோ துக்கம் துக்கம் துக்கம். கிடைக்கலினாலும் துக்கம், வந்ததுக்கு அப்புறம் கைவிட்டு போனாலும் துக்கம். துக்கம் தவிர்க்க முடியாதது. புரிஞ்சுங்களா? நித்தியானந்த சுகம்ங்கிறது மோக்ஷம், ஆனந்தம். மோட்சத்துக்கு டெபினிஷன் நீங்க ஆனந்தம்னு எடுத்துக்கலாம். ஏன்னா இவர் கொண்டு வர விட மோட்சங்கிற விட போட மாட்டார். ஆனந்தம். உண்மையில மோட்சத்துக்கு டெபினிஷன் ஆனந்தம் தாங்க, ஆனந்த பிராப்தி. சோ அதுதான் என்னது? ஒவ்வொருவரும் அடைய வேண்டிய பதம் ஆனந்தத்தை தான் ஒவ்வொருவரும் அடையப்பட வேண்டியது. அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க, சுவிமலம் பிராப்தும் சமீகாயுதாகா. ஃபர்ஸ்ட் லைன்ல அடுத்த ஹாஃப். சுவிமலம், மலம். மலம் நாங்க இந்த இடத்துல சுகத்துக்கு எதுங்க மலம்? துக்கம். சுகம் அதுக்கு மலம்ங்கிறார். மலம்னா அசுத்தம். சுகத்துக்கு எது ஆப்போசிட்? துக்கம். சுவிமலம், துக்கம் கலந்த, துக்கம் கலக்காத சுகம். துக்கம் கலக்காத சுகத்தை அடைவதற்கு, பிராப்தும்னா அடைவதற்கு, சமீகாயுதாகனா ஆசையுடையவர்கள். அப்படித்தான் இருக்கிறாங்க எல்லாருமே. எப்படி வரணும்? துக்கம் கலக்காத சுகம், அதுதான் நித்திய சுகம் தான். அவர் என்ன நித்திய சுகத்தை அவர் என்ன வேர்டு போடுறாரு? துக்கம் கலக்காத சுகத்தை அடைவதற்குத்தான் எல்லாரும் ஆசைப்படுகிறார்கள். எல்லாருமே மனிதனாக பிறந்தவங்க அனைவரும் துக்கம் கலக்க, சுவிமலம் பாருங்க, துக்கம் கலக்காத துக்கம் கலக்காத சுகத்தை அடைவதற்குத்தான் எல்லாரும் பிராப்தும் அடைவதற்கு சமீகாயுதாக ஆசைப்படுகிறார்கள். சர்வே, அடுத்த வேர்டு சர்வே ஜன்ம பிருதக சதா வியசினதக. ஆசைப்படுறதோட மட்டும் இல்லைங்க, அதற்குண்டான முயற்சியும் உயிரோடுற வரைக்கும் செஞ்சுட்டு இருக்காங்க. எல்லா மனிதர்களும் ஆசைப்படுறதோட நிக்கிறது இல்ல. சர்வே எல்லா ஜன்ம பிருதக, இந்த சரீரத்தை அடைந்தவர்கள். ஜென்மம், ஜென்மம்னா ஜென்மம்ங்கிறது எதுக்கு உண்டான குவாலிபிகேஷன்? சரீரம். அது 6 விதமான விகாரங்களை விவஸ்டினது. ஜென்ம அஸ்தி தானே, ஜாயத்தே அது. அந்த மாதிரி சரீரம் எடுத்தவர்கள். ஜன்ம பிருதகனா சரீரத்தை எடுத்தவர்கள், மனித சரீரத்தை எடுத்தவர்கள். எல்லா ஆப்பிரிக்கால இருந்தாலும் சரி, அமெரிக்கால இருந்தாலும் சரி, இந்தியாவில இருந்தாலும் சரி, இல்ல அட்லாண்டிக்ல எங்க ஒரு பனிக்கட்டியில் ஓரம் உட்கார்ந்து இருந்தாலும் சரி, எல்லா சரீரங்களும் எல்லா ஜென்மம் அடைந்தவர்கள், இந்த சரீரத்தை எடுத்தவர்கள். சதா, ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு இல்லைங்க, உயிருடுற வரைக்கும் எப்பொழுதும் வியசினினகா முயற்சியுடன் இருக்கிறார்கள். முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் லைன் என்ன சொன்னாரு? நித்தியமான அந்த ஆனந்தத்தை பெறுவதுதான் முக்கியம்னு. துக்கம் கலக்காத இந்த சுகத்தை அடைவதற்கு, நித்தியானந்த சுகம்ங்கிறது துக்கம் கலக்காத சுகம், அதை அடைவதற்குத்தான் சர்வே ஜனாகா முயற்சி பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். இதுல என்ன நினைக்க வேண்டாம், இந்த வேதாந்த வகுப்புகள் வந்தவங்க மட்டும்தான் அதை தேடுறாங்க, வேதாந்த வகுப்புகள் வராதவங்களும் அது தேடலிங்கிறது கிடையாது. எல்லா ஜனங்களும், அவன் கிறிஸ்டினா, முஸ்லீமா, எல்லாம் ஹிந்துவா, ஆப்பிரிக்கனா, ஆஸ்திரேலியனா,
நோ டிவிஷன், நோ என்ன சொல்ற அங்க இது கிடையாது, பேதம் கிடையாது. இந்த விஷயத்துல அங்க என்ன கிடையாது, வேறுபாடு கிடையாது. எல்லா மனிதர்களும் பிறந்துட்டா ஆனந்தத்தை தான் தேடுறாங்க. அதுதான் சாத்தியம், கன்ஃபார்ம் என்றார் எடுத்தோன்னு. அதுக்கு அடுத்து வேர்டு பாருங்க, தத்ஸ்தான சம்மார்கனே. நித்திய ஆனந்த, நித்திய ஆனந்தம் தத்து நடந்த இந்த இடத்துல நித்தியானந்தம், மோக்ஷானந்தம், ஆனந்தம், நித்திய ஆனந்தத்தை ஸ்தானம் அடையும் விஷயத்தில், ஸ்தானம் நிக்கிறதுங்க, ஸ்தா மீன்ஸ் டிரான்ஸ்லேட் டு ஸ்டாண்ட், அதுல போய் அடைய நிக்கிறது இல்லை, இந்த இடத்துல அடைதல். அந்த நித்திய ஆனந்தத்தை அடைகிற விஷயத்தில் என்ன பண்றாங்களாமா, சம்மார்கனே அந்த பாதையில் முயற்சி செய்கிறார்கள். எப்பொழுதும் சதா முயற்சியுடன் என்ன பண்றாங்க, சம்மார்கனே அதற்கான முயற்சியில் இருக்கிறார்கள். முயற்சி பண்றாங்க, அதற்கான முயற்சி, வேற ஒண்ணு இல்லை, அதற்கான முயற்சி சம்மார்க்க, அந்த மார்க்கத்தில் உள்ள முயற்சிகளை செய்து கொண்டேதான் இருக்கிறார்கள். சோ அவங்களுடைய மெயின் உள்ள எது தேடுறாங்க, நித்தியானந்த சுகம். அது எப்படிப்பட்ட சுகம், துக்கம் கலக்காத சுகம். ஒரு டெபினிஷன் கொடுக்க அழகா கொடுக்குறாரு. நித்தியானந்த சுகத்துக்கு ஒரு டெபினிஷன், துக்கம் கலக்காத. இப்ப நாம பாருங்க, நீங்க எந்த விஷயம் ஆனந்த பாருங்க, எந்த விஷயம் உள்ள வந்தாலும் கூட துக்கம் வரும். ஆனா இந்த என்ன சொல்லாது டிஃபரெண்ட் பண்ணி காமிக்கிறாரு. இது நம்ம அடுத்த கிளாஸ்ல என்ன பண்ணலாம், விஷய சுகத்துக்கும் நித்தியானந்தத்துக்கு சுகத்துக்கும் உள்ள வேறுபாட்டை நம்ம அடுத்த கிளாஸ்ல விசாரம் பண்ணிட்டு நம்ம அடுத்த லைன் போலாம். இந்த கிளாஸ்ல எதை முடிச்சுக்கிறோம், நித்தியமான சுகம், துக்கம் கலக்காத சுகத்தை தான் எல்லா சரீரம் எடுத்த அவர் எல்லா சரீரம் எடுத்துட்டார், எல்லா ஜீவராசிகளும் எப்பொழுதும் முயற்சியுடன் அந்த நித்தியானந்த அந்த பதத்தை அடைவதற்கு, அந்த ஆனந்தத்தை அடைவதற்கு உயிருடைய வரைக்கும் போராடி கொண்டுதான் இருக்கிறார்கள். ஹரி ஓம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.